தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லுவோம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியினால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா! இவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. நெகேமியா தேவனுடைய மனிதன், மகிழ்ச்சியோடு இந்த வார்த்தைகளை அவர் சொல்லுகிறார். தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தபடினால தான் ராஜா இவைகளை எல்லாம் எனக்கு கட்டளையிட்டார். அப்ப தேவனுடைய கரத்தை நம்ம பார்க்கணும். தேவனுடைய கரம் என்றால் என்ன? எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய விஷயங்களில், தேவனுடைய காரியங்களில் தேவனுடைய கரம் பாருங்க, அது குறுக்கிடும் பொழுது அதுதான் தேவனுடைய கரமாய் இருக்கிறது. when God hand intervenes in your life, தேவன் எப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுகிறாரோ, காரியங்களை மாற்றி அமைக்கிறாரோ, அவருடைய வல்லமை உள்ள கிரியையை அவர் நடப்பிக்கிறாரோ, அதுதான் தேவனுடைய கரம். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது சத்துருக்கள் நம்மை பார்த்து நடுங்குவார்கள். ஹல்லேலூயா! சத்துருடைய எல்லா தந்திரங்களும் திட்டங்களும் அழிக்கப்பட்டு போகும். தேவனுடைய கரம் பாருங்க, சில நேரத்தில் வெளியரங்கமாய் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படையாய் தேவன் தம்முடைய கரத்தின் வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் சில வேளைகளில் கர்த்தருடைய கரம் மறைமுகமாக பின்னணியில் இருந்து சூழ்நிலைகளை மாற்றி, மனிதருடைய தயவை, சந்தர்ப்பங்களை மாற்றி நமக்காக எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றுகிறதையும் நாம் காண முடியும். So the hand of God will either work in your life directly or it will intervene in your life indirectly. ஏதாவது விதத்தில் தேவனுடைய கரம் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை நீங்கள் உணர முடியும். அப்பொழுது நீங்களும் உணர்வீர்கள், உங்களுடைய சத்துருக்களும் உணர்வார்கள், மற்றவர்களும் ஒரு காரியத்தை அறிந்து கொள்வார்கள். தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை. ஹல்லேலூயா! எனக்கு பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம் தேவனுடைய தயவுள்ள கரம். இந்த தயவு என்றால் என்ன? எனக்கு பிரியமானவர்களே, யாராவது மீது நாம் அன்பு, பாசத்தை அதிகமாய் ஒருவர் மீது நாம் வைக்கும் பொழுது அவர்களுக்காக பாருங்க விசேஷித்த விதமாய் அவர்களுக்கு உதவி செய்வோம். அவர்களுக்கு மாத்திர சில ஸ்லாக்கியங்களை, சில காரியங்களை நாம் வழிமுறைக்கு தாண்டி will go out of the way to help them. அவர்களுக்கு நாம் உதவி செய்வோம். ஏன் என்று கேட்பீர்கள் என்றால், அதுதான் அவர்கள் மேலே வைத்திருக்கிற அன்புனால நாம் பாராட்டுகிற அந்த தயவு. ஆம் பிரியமானவர்களே, யார் மேலே தயவு வைக்கிறீர்களோ அவர்களை விசேஷித்த விதமாக, அவர்களுக்கு மாத்திரம் சில ஸ்லாக்கியம், மற்றவர்களுக்கு இல்லாத ஸ்லாக்கியம் அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பீங்க. மற்றவர்களுக்கு செய்யாத உதவியை அவங்களுக்கு நீங்கள் செய்வீங்க. அதுதான் தயவு. எனக்கு பிரியமானவர்களே, உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எல்கானாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த எல்கானா அன்னாளின் மீது அவன் அன்பு வைத்தானாம். ஆகவே அவளுக்கு மாத்திரம் ரெட்டிப்பான பங்கு கொடுத்தான் என்று நாம் பார்க்கிறோம். எல்கானாவுக்கு 2 மனைவிகள், ஆனால் அன்னாளுக்கு மாத்திரம், அதுதான் அந்த ஃபேவரட், என்னுடைய ஹார்ட் ஃபேவரட் என்று சொல்லுகிறார்களே, அவளுக்கு மாத்திரம் பாருங்க ரெட்டிப்பான பங்கு கொடுத்தாள் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 3-5 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது யாக்கோபு அவன் தன்னுடைய மகனாகிய யோசேப்பின் மீது அன்பு வைத்தான் என்று நாம் பார்க்கிறோம். மற்ற மகன்களை பார்க்கிலும், மற்ற குமாரர்களை பார்க்கிலும் அவன் மீது அதிகமாய் அன்பு வைத்ததினாலே பல வருண அங்கியை அவனுக்கு மாத்திரம் உண்டாக்கி அவனுக்கு தர்ப்பித்தான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அப்போ யோசேப்பின் மீது ஒரு விசேஷித்த தயவு, அவன் மீது ஒரு விசேஷித்த அன்பு வைத்தபடினால மற்ற எத்தனையோ பிள்ளைகள் அவருக்கு இருந்தாலும் அவனுக்கு மாத்திரம் ஒரு விசேஷித்த விதத்தில் அவனை நடத்துகிறாரே, அதுதான் தயவு. எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் குறுக்கிடுகிறதற்கு காரணம் என்னவென்றால்,
உங்கள் மீது அன்பு வைத்து, உங்கள் மீது தன்னுடைய பாசத்தை வைத்து, உங்களை விசேஷித்தமாய் வித்தியாசமான விதத்துல தம்முடைய வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்துகிறாரே, அதுதான் தேவனுடைய தயவுள்ள கரம். ஹல்லேலூயா. அந்த தயவுள்ள கரம் வரும் பொழுது ராஜாக்களுடைய கண்களில், மனுஷருடைய கண்களில், என் சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பதாக தேவன் உங்களை மிக 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 அதிகமாய் உயர்த்தி உங்களை கனப்படுத்துவார். உங்களுக்கு கௌரவத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம், அந்த தயவுள்ள கரம் என் மீது அமர வேண்டும். நெகேமியாவோடு இருந்து கிரியை செய்த அந்த தேவனுடைய தயவுள்ள கரம் என்னுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் அதை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமா இந்த தயவுள்ள கரம் தேவன் உங்கள் மீது அன்பு பாராட்டி அதை உங்களுக்கு தந்தருளுவார். சரி, போகட்டும். இந்த தயவு எப்பொழுது வரும் தெரியுமா? எனக்கு பிரியமானவர், தேவனுடைய இருதயத்தை நாம் பிரியப்படுத்தும் போது, அவருடைய பாரத்தை நம்முடைய பாரமாய் நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் கனம் பண்ணும் பொழுது, முழு மனதோடு அவரை நாம் தேடும் பொழுது, அவரும் என்ன செய்கிறாராம்? அதே அன்பை, அதே பாசத்தை நம்மீது அவர் காண்பிக்கிறார். தேவன் சொன்னார் அல்லவா, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அந்த தயவு எப்படி வருகிறது என்றால், அவரை நாம் கனம் பண்ண வேண்டும், அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அவரை முழு மனதோடு நீ தேடுகையில் நீ அவரை கண்டுபிடிப்பாய் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. நீ அவரோடு கூட இருந்தால் அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. அப்பொழுது அவரை நாம் கனம் பண்ணி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆண்டவரே நீர் என்ன செய்ய தீர்மானித்திருக்கிறீர், உம்முடைய இருதய துடிப்பு என்ன ஆண்டவரே, நீர் என்னுடைய ஆண்டவரே நான் என்ன காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் தீர்மானித்திருக்கிறீர், அதை எனக்கு வெளிப்படுத்தும் என்று நீங்கள் கேட்கும்போது, எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களை அப்படியே மூடி மறைத்து பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, ஜெயமுள்ளவர்களாய் உங்களை மாற்றும். ஹல்லேலூயா. நெகேமியா பாருங்க, முழு மனதோடு தேவனுக்கு பிரியமாய் அவர் வாழ்ந்தார். அவர் சுகபோகமாய் அந்த அரண்மனையில் தன்னுடைய இஷ்டப்படி அவர் வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அவருடைய பாரம் எல்லாம் தேவ ஜனங்கள் மீது ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்தது. இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், தேவனுடைய இருதய துடிப்பு, அவருடைய பாரம் இந்த நெகேமியாவுடைய பாரமா இருந்ததுனால தான் அவன் என்ன செய்தான்? அந்த பாரத்தை அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு சொன்னார் அல்லவா, என்னுடைய நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே. அந்த நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த பாரம் இருந்ததுனால தான் அவர் 30 நாட்கள் அவர் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, அவர் 30 நாட்கள் அவர் ஜெபித்தாராம் இடைவிடாமல். ஆண்டவரே இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தருளும். அந்த பாரத்தை ஏற்றுக்கொண்டார், அந்த நுகத்தை ஏற்றுக்கொண்டார். ஆகவே தேவனுடைய தயவுள்ள கரம் அவருடைய வாழ்க்கையில வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். எதற்காக அவர் அவ்வளவாய் மன்றாடி ஜெபித்தாராம்? ஒரே ஒரு காரியம்தான், இடிந்து போய் இருக்கிற அந்த எருசலேமின் அந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும். என்னுடைய ஜனங்கள் எத்தனையோ மற்ற ஜாதிகளுக்கு நடுவே அவர்கள் நிந்திக்கப்படுகிறார்கள். மற்ற தேசத்துக்கு முன்பதாக அவர் நிந்திக்கப்படுகிறார்களே, அந்த நிந்தனை மாற வேண்டும் ஆண்டவரே, இந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட, ஒரே ஃபோக்கஸ், ஒரே குறிக்கோளாக வைத்து அவர் இன்டென்சிவாய் 30 நாட்கள் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. ஏன் இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும், அதற்காக ஏன் இந்த நெகேமியா இவ்வளவு பிரயாசப்பட வேண்டும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்றால் பாதுகாவலை அது குறிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, இந்த அலங்கம் இருக்குமே, ஆனால் சத்துரு அவருடைய எல்லைகளுக்குள்ளே பிரவேசித்து அவர்களை கலங்கம் பண்ணவே முடியாது. இரண்டாவதாக, இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்றால் ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை அது குறிக்கிறதா இருக்கிறது. அலங்கம் இருக்குமே, ஆனால் உலகம் வெளியே வைக்கப்படும். தேவனுடைய ஜனங்கள், பரிசுத்தமுள்ள ஜனங்கள் கர்த்தருக்காக ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ முடியும். ஆகவே ஒரு வேறு பிரிப்பின் வாழ்க்கை உண்டாக வேண்டும். ஒரு பரிசுத்தத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அது தகர்க்கப்பட்டிருக்கிறதே, அது கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று. மாத்திரமல்ல, இந்த அலங்கம் எதை குறிக்கிறது என்றால் பலத்தை குறிக்கிறது, கனத்தை குறிக்கிறது. அந்த அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது. அது இடிக்கப்பட்ட அந்த அலங்கமே ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு தோல்வியின் சின்னம்.
அவருடைய முற்பிதாக்கள் பாவம் செய்து அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு அவமானத்தின் சின்னம், ஒரு நிந்தனையின் சின்னமாக இருக்கிறதுனால நெகேமியா நினைத்தார், இல்லை, இந்த அலங்கம் கட்டப்பட வேண்டும், தேவ ஜனங்கள் பலனடைய வேண்டும், அவருடைய கணம், அவர்களுக்கு மகிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே இந்த அலங்கம் கட்டப்பட்டு விட்டால் ஒரு பாதுகாவல் வந்துவிடும், ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பரிசுத்த வாழ்க்கை உண்டாகிவிடும், ஒரு பலன் உண்டாகும், ஒரு கணம் உண்டாகும் என்பதற்காக நெகேமியா மன்றாடி அவன் ஜெபித்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. 3 மாதம் ஜெபித்ததற்கு பிறகு தேவனுடைய தயவுள்ள கரம் பலமாய் அவனுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டதை நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் நாம் பார்த்தது போல முதலாவதாக தேவனுடைய தயவுள்ள கரம் என்ன செய்ததாம்? ராஜாவின் கண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கும்படி செய்தது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ராஜாவின் கவனம் அவனுக்கு முதலாவதாக கிடைத்தது. துக்கமுகமாய் இருக்கிறான் என்பதை அவன் கண்டு விசாரிக்கும்படி செய்தது என்று பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நெகேமியா இருதயத்தில் இருக்கிற அந்த பாரத்தை நெகேமியா வெளிப்படுத்துவதற்கு தேவன் ஒரு தருணத்தை கொடுத்தார். மாத்திரமல்ல, எல்லா விதமான உத்தரவும் அவன் பெற்றுக்கொண்டான், கடிதங்களை பெற்றுக்கொண்டான், ஆத்தரைசேஷனை அவன் பெற்றுக்கொண்டான், அதிகாரங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எல்லா தேசாதிபதிகளும் அவனுக்கு தடை செய்யாதபடிக்கு வழிவிடும்படி அந்த அதிகாரம் அவனுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்படுவதற்காக எல்லா தேவைகளும் ராஜாவின் வனத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டது, ராஜாவின் பொக்கிஷ சாலையிலிருந்து அவைகள் எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அது என்ன? தேவனுடைய தயவுள்ள கரம். மாத்திரமல்ல, எருசலேமுக்கு போய் அவன் சேர்ந்தபோது அவன் தனியாக, அவன் ஒன்றியாக போய் அந்த இடத்தில் அவன் அந்த டெஸ்டினேஷனை அவன் சேர்ந்து அடையவில்லை. அவனோடு கூட சேவர்களும் குதிரை வீரர்களும் கூட வந்தார்கள் என்று பார்க்கிறோம். இதெல்லாம் தேவனுடைய தயவு. இரண்டாவதாக பார்த்தோம், மனுஷருடைய தயவு, அந்த யூதா ஜனங்களுடைய தயவு நெகேமியாவுக்கு மிகவும் தேவைப்பட்டது. ஆகவே அவன் அதுக்காக என்ன செய்தான்? தேவனுடைய பாதத்தில் 3 நாள் அவன் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனதில் என்னென்ன காரியங்களை ஆண்டவர் வைத்திருந்தாரோ அதை தன் மனதிலே வைத்து அவன் காத்திருந்தான். மாத்திரமல்ல, நேரடியாக போய் எல்லாவற்றையும் அவன் பரிசோதித்து பார்த்தான் என்று நாம் பார்க்கிறோம். நகர சோதனை செய்தான் என்று பார்க்கிறோம். நேரடியில் பார்வையிட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதல் அவனுக்கு கிடைத்தது. இதெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகுதான் ஜனங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வியை கேட்டான். நாம் எத்தனை நாட்கள் இந்த எத்தனையோ புறஜாதிகள் மத்தியின் நடுவே நாம் நிந்தனையாய் நாம் இருப்போம்? எழுந்து கட்டுவோம், வாருங்கள் என்று சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் அவன் பட்சமாய் சேர்ந்து அவர்கள் சொன்னார்களாம், எழுந்து கட்டுவோம் என்று. எனக்கு பிரியம், இதெல்லாம் தேவனுடைய தயவு. ஆனால் பாருங்க, எப்பொழுது தேவனுடைய வேலையை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பொழுதுதான் உண்மையான யுத்தமே ஆரம்பிக்கிறது. அப்போதான் உண்மையான போராட்டமே ஆரம்பிக்கிறது. இதுவரைக்கும் எல்லாம் அனுகூலமாய் அருமையாய் நடந்து கொண்டு வந்தது போல இருக்கிறது, எல்லாம் தேவனுடைய கரம் அவனோடு கூட இருந்தது போலவே இருக்கிறது. இப்பொழுது எதிர்ப்பு வருகிறது. நெகேமியா சோர்ந்து போகலை. நிறைய பேர் பாருங்க, ஆண்டவர் காரியங்களை அனுகூலமாய் மாற்றும் போது அவங்க நினைக்கிறாங்க, எந்த உபத்திரமே நமக்கு வரக்கூடாது, எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரு போராட்டம் வந்துவிட்டால் ஐயோ ஆண்டவர் என்னோடு கூட இல்லை என்று அவங்க கலங்குகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது தான் உண்மையிலேயே பெரிய பெரிய போராட்டம்லாம் வரும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கும்போது சாத்தான் வெட்கப்பட்டு போவான். இப்பொழுது நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால், தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவோடு இருந்து சத்துருக்களை எப்படி அவன் மேற்கொண்டான் என்பதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நெகேமியா சொல்லுகிறார், எழுந்து கட்டுவோம் என்று சொன்ன உடனே இந்த யூதா ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுகிறார், ஆம் நாம் எழுந்து கட்டுவோம். ஆனால் சத்துருனுடைய அவனுடைய கோரிக்கை, அவனுடைய காரியம் என்ன பாருங்க. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல சத்துரு என்ன சொன்னான்னா, இந்த வேலையை நாங்கள் ஓய பண்ணுவோம். அதுதான் சத்துருனுடைய சேலஞ்ச். எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியா 2ஆம் அதிகாரம் இருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், நெகேமியாவுடைய சத்துருக்கள் 7 விதத்தில் நெகேமியாவுக்கு விரோதமாக போராடினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். 7 வித்தியாச விதங்களிலே அவனுக்கு விரோதமாய் போராடினார்களாம். முதலாவதாக எப்படிப்பட்ட ஒரு போராட்டம்?
நீங்கள் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சத்துரு விசனம் அடைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். 10வது வசனத்தை வாசிக்க கேட்போமே. இதை ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது, இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. சத்துருக்கு மிகவும் விசனமாயிற்றான். இதே நீங்க ஆங்கிலத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் இன்னும் தெளிவாய் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். When Sanballat and Horonite and Tobiah the Ammonite, the official, heard it, they were deeply disturbed that a man had come to seek the well-being of the children of Israel. இங்கே நாம் பார்க்கிறோம், they were greatly disturbed. அப்படி என்றால் சத்துரு டிஸ்டர்ப் ஆயிட்டான், அவன் கலங்கி விட்டான். அது வரைக்கும் விசனம் அடைந்தான் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. என்ன விசனம் அடைகிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவன் கலக்கம் அடைந்து விட்டான். இந்த தேவ ஜனங்களுடைய அவர்களுடைய நலனுக்காக ஒருவன் வந்து விட்டானே, இந்த அலங்கத்தை கட்டி எழுப்புவதற்கென்று இந்த சூசான் நகரத்தில் இருந்து ஒருவன் வந்திருக்கிறான் என்ற அந்த செய்தியே சத்துருவை என்ன செய்து விட்டான், கலங்க செய்துட்டு. எனக்கு பிரியமானவர்களே, என்றைக்கு நீங்கள் அலங்கத்தை கட்டி எழுப்பலாம் என்று நீங்கள் எழும்புகிறீர்களோ அப்பொழுது ஒரு காரியத்தை மறந்து போகக்கூடாது. சத்துரு உங்களை பார்த்து முதலாவதாக கலங்குகிறான். He is disturbed. நீங்க உலகத்தோடு ஒத்து போகிற வரைக்கும் சாத்தான் கலங்க போவதே இல்லை. நீங்க ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்த்து கொண்டு மகிழ்ச்சியா நீங்க சீரியல் ஆஃப்டர் சீரியல் பார்த்து நெட்ஃப்ளிக்ஸை பார்க்குற வரைக்கும் சத்துருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நீங்க நம்ம ஃப்ரெண்டு தானே அப்படின்னு இருப்பான். ஆனா என்னைக்கு இல்லை, இடிந்து போய் இருக்கிற அலங்கத்தை கட்டி எழுப்ப போகிறேன், பரிசுத்தம் என்ற அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப போகிறேன், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருக்காக வாழப் போகிறேன் என்று நீங்கள் எப்பொழுது தீர்மானித்து எழுந்து கட்டுவோம் என்று நீங்கள் எழும்புகிறீர்களோ ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, சத்துரு டிஸ்டர்ப் ஆகுகிறான் என்பதை மறந்து போகாதீங்க. 3 முக்கியமான சத்துருக்கள் நெகேமியாவுக்கு விரோதமாக எழும்பினார்கள். ஓரோனியன் ஆகிய சன்பலாத் என்று பார்க்கிறோம். இந்த சன்பலாத் என்று இந்த மனிதன் பின்பதாக செயல்படுகிற இந்த ஓரோனியன் என்று சொல்லும் பொழுது எதிர்க்கிறவன் என்று அர்த்தமாம். ஆம் பிரியமானவர்களே, எதிர்க்கிற ஆவி நமக்கு விரோதமாக தேவனுக்காக பிரயாசப்படும் பொழுது ஒரு எதிர்க்கிற ஆவி உங்களுக்கு விரோதமாய் போராடும் என்றால் எனக்கு ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, நீங்க தேவனுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்க செய்கிறீர்கள் என்று அர்த்தம். மாத்திரமல்ல, அம்மோனியன் ஆகிய தோபையா என்று பார்க்கிறோம். அம்மோரியர்களுடைய ஆவி என்ன என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அது வன்கண் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்காக நீங்க செயல்பட தொடங்கும் பொழுதே the devil looks at you with an evil eye. ஒரு வன்கண்ணோடு ஒரு எரிச்சலோடு உங்களை பார்க்கிறான் என்பதை மறந்து போகக்கூடாது. 3ஆவதாக அரேபியன் ஆகிய கெஷெம் என்பவன் எழும்பி நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். அரேபியன் என்று சொல்லும் பொழுது இஸ்மவேலர்களை குறிக்கிறதா இருக்கிறது. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இஸ்மவேலை குறித்து வாசிக்கும் பொழுது அவனுடைய கை ஈசாக்குக்கு விரோதமாக அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைக்கு விரோதமாக அது எப்பொழுதுமே ஓங்கி இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இந்த பாலஸ்தீனியர்கள் யார் என்று நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்கள் வேறு யாரும் அல்ல, இஸ்மவேலர்கள் தான். அவர்கள் அரேபியர்கள், பாலஸ்தீனியர்கள் என்ற பெயரோடு இருக்கிறார்கள். they are none other than the Arabs. அவ்வளவுதான். எனக்கு பிரியமானவர்களே, ஏன் இந்த இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக அவங்க எழும்பி நிற்கிறார்கள் என்றால் இஸ்ரவேலர்கள் ஈசாக்கின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளின் சந்ததியா இருக்கிறதுனால இந்த இஸ்மவேலின் ஆவி இன்றைக்கும் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக ஓங்கி இருக்கிறது, எதிர்த்து நிற்கிறது, யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறது என்று. எனக்கு பிரியமானவர்களே, ஏதோ இஸ்ரவேலர்கள் என்று நினைத்து விடாதீர்கள். நாம் யார் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆபிரகாம் உடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளின் ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த இஸ்மவேலின் ஆவி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படி கை ஓங்கி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. என்னதான் இந்த ஆவிகள் நமக்கு விரோதமாக போராடினாலும் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க, கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட ஜெயத்தை கொடுக்கும்படி
நம்மோடு என்றும் இருக்கிறது. நமக்காக யுத்தங்களை நடப்பிக்கும்படி சேனைகளின் கர்த்தர் நம் நடுவே இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே ஏதோ மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாம் போராடவில்லை. எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கன்ஃபார்ம்டு உண்டு, இருக்கலாம் எல்லாம் எழுதப்படலை, கன்ஃபார்மாக இருக்கு. ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அப்படி யுத்தம் வரும்போது நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்ப நெகேமியா இந்த அலங்கத்தை கட்டி எழுப்பலாம் என்று நினைத்த உடனே சத்துருக்கள் டிஸ்டர்ப் ஆனார்களாம், அவர்கள் கலங்கினார்களாம். இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக அவர்கள் எழும்பினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இடிக்கப்பட்ட ஒவ்வொரு அலங்கத்தையும் கர்த்தர் கட்டி எழுப்பும்படி ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுடைய இடிக்கப்பட்ட அலங்கம் எனக்கு இடிக்கப்பட்டிருக்கிறதுனாலே சத்துருவுடைய எல்லைகளுக்குள்ளே பிரவேசித்து உங்களை இன்றைக்கு கலங்கம் பண்ணி கொண்டு இருக்கலாம். உங்களுடைய சமாதானத்தை அவன் திருடி கொண்டு இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்தை, உங்களுடைய சுகத்தை, உங்களுடைய ஆஸ்தியை அவன் திருடி கொண்டு இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, இங்கே நாம் யோபை குறித்து நாம் பார்க்கும்போது அவனை சுற்றிலும் ஒரு பாதுகாவலான ஒரு வேலி இருந்ததாம். அது எடுக்கப்பட்டு போன பொழுது சத்துரு என்ன செய்தானாம்? யோபை கலங்கம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரே நாளில் எல்லாவற்றையும் அவன் இழந்து போகிற ஒரு சூழ்நிலை. அவனுடைய பிள்ளைகளை இழந்து போனான், ஆஸ்தியை இழந்து போனான், செல்வங்களை இழந்து போனான், எல்லாவற்றையும் இழந்து போனான், சுகத்தை இழந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய எல்லைகள், அந்த மதில் சுவர் இடிக்கப்பட்டு இருக்கும் பொழுது சத்துரு நம்முடைய எல்லைகளுக்குள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையில அவன் கலங்கம் பண்ணுகிறான் என்று பார்க்கிறோம். சத்துரு ஒரே ஒரு காரியத்திற்கு தான் வருகிறான். யோவான் 10:10 படி அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, உங்களுடைய அழைப்பை, உங்களுடைய அபிஷேகத்தை திருடி கொண்டு போக வேண்டும். திடீர்னு உங்களுக்கு விரோதமாக சில போராட்டங்களை, பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும். இதற்காக தான் சத்துரு வருகிறான். ஆகவே தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அலங்கங்கள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். மாத்திரம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒருவேளை அது இடிந்து போய் கிடக்கலாம். எனக்கு பிரியமான பரிசுத்தமாக வாழ முடியலை, உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு வாழ்க்கை இருக்கலாம். எனக்கு பிரியமானவர்களே, அந்த அலங்கம், இந்த ஜெபம் என்ற அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பழைய தோல்விகளை இன்றைக்கு சத்துரு உங்களுக்கு காண்பித்து அதையே காண்பித்து நொந்து போகும்படி செய்து அவமானத்திற்குள்ளே உங்களை நடத்தி கொண்டு இருக்கலாம். அது இடிக்கப்பட்ட ஒரு அலங்கமாக இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, அது கட்டி எழுப்பப்பட வேண்டும். அதற்காக நீங்கள் எழும்பும் பொழுது சத்துரு டிஸ்டர்ப் ஆகுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய தயவுள்ள கரம் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே நீங்கள் ஜெயம் கொள்ள போகிறீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது விதத்தில் சத்துரு போராடுகிற விதம் என்னவென்றால் அவன் டிஸ்டர்ப் ஆகுகிறான். இரண்டாவதாக சத்துரு செய்கிற காரியம் என்னவென்றால் அவன் பரிகாசம் பண்ணுகிறானாம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அதற்கு நான் மறுமொழியாக, ஓரோனியனான சன்பல்லாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் அரபியனான கேஷுவும் இதை கேட்டபோது, எங்களை பரியாசம் பண்ணி எங்களை நிந்தித்து நீங்கள் செய்கிற இந்த காரியம் என்ன? நீங்கள் ராஜாவுக்கு விரோதமாக கலகம் பண்ண போகிறீர்களோ என்றார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த 3 சத்துருக்களும் என்ன செய்தார்களாம்? எங்களை பரிகாசம் பண்ணினார்கள். பாருங்க, சத்துருடைய வேலை கிரியையை பாருங்க. நாம் எப்பொழுது கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோமோ, பரிசுத்தமாக வாழணும், நான் ஜெபிக்க போகிறேன், இனிமேல் கர்த்தரை நான் தேட போகிறேன், அவருக்காக ஊழியம் செய்ய போகிறேன், ஏதாயிலும் ஒரு காரியத்தை நான் செய்து ஆக வேண்டும். என்னுடைய குடும்பத்தில் தகர்க்கப்பட்டு இருக்கிற இந்த வீட்டு ஜபம், குடும்ப ஜபம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது, இனி அதை நான் கட்டி எழுப்ப போகிறேன் என்று என்ன காரியத்துக்காக நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களோ, அப்போ முதல் சத்துரு உங்களை பார்த்து அவன் என்ன செய்கிறானா? பரிகாசம் பண்ணுகிறான், கிண்டலும் கேலியும் பண்ணுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட போராட்டம் வரதான் செய்யும், நாம் கலங்கவே கூடாது. பாருங்க, இயேசு பூமியிலே அவர் ஊழியம் செய்த பொழுது இப்படிப்பட்ட பரிகாசத்தை அவரும் அனுபவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே வேதத்தை வாசித்து பார்க்கும்போது
லூக்கா 8ஆம் அதிகாரம் 53ஆம் வசனத்தில் எவருடைய மகளை இயேசு உயிரோடு கூட எழுப்பும்படி அவர் அந்த வீட்டிற்குள்ளே அவர் சென்றாராம். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் எல்லாம் இயேசுவை பார்த்து பரிகாசம் பண்ணினார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த பிள்ளை தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று இயேசு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் சிரித்தார்களாம். பாருங்க, தேவனுடைய வல்லமையை பார்த்து, நம்முடைய விசுவாசத்தை பார்த்து மற்றவர்கள் அவர் நம்மை பார்த்து பரிகாசம் பண்ணுவார்கள். நீங்க என்னைக்கு சொல்லுகிறீர்களோ கர்த்தர் இந்த அற்புதத்தை எனக்கு செய்ய போகிறார், நான் விசுவாசிக்க போகிறேன், ஒரு அற்புதத்தை நான் காணதான் போகிறேன் என்று என்றைக்கு நீங்கள் விசுவாச அறிக்கை எடுக்கிறீர்களோ அந்த விசுவாசத்தை மட்டுப்படுத்தும்படி, அந்த விசுவாசத்தை டிப்ரிஷியேட் பண்ணும்படி, அதை குறைக்கும்படி சத்துரு என்ன செய்கிறானாம்? பரிகாசம் பண்ணுகிறான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க சோர்ந்து போகாதீங்க. பாருங்க, இயேசு பூமிக்கு வந்த காரணமே சிலுவையில் போய் மரிக்க வேண்டும், சாத்தானின் தலையை நசுக்க வேண்டும், ரட்சிப்பை யாவருக்கும் கொடுக்க வேண்டும், நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று அந்த நோக்கத்திற்காக அவர் வந்தார். அந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று அவர் வந்தார். ஆனால் அவரை என்ன செய்தார்களாம்? இந்த சத்துருக்கள் அவரை பரிகாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எதற்காக? அந்த காரியத்தை, அந்த கிரியையை அவர் செய்து முடிக்க கூடாது. பிதா என்னை அனுப்பி இருக்கிறார், அவருடைய கிரியையை செய்யவே நான் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். அந்த கிரியையை செய்ய விடாதபடிக்கு சத்துரு பரிகாசம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவரை அடித்து பரிகாசம் பண்ணினார்கள். ஒருவேளை அந்த பரிகாசத்தை எல்லாம் தாங்க முடியாமல் தேவகுமாரன் இது எனக்கு வேண்டாம், இந்த சிலுவை எனக்கு வேண்டாம் என்று விட்டு விடுவாரோ என்பதற்காக சாத்தான் பாருங்க பரிகாசத்தை கொண்டு வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் மத்திய 27:41 நாம் வாசிக்கிறது போல 29ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது நாம் பார்க்கிறோம், அவருக்கு ஒரு முட்கிரீடத்தை பின்னி அவருடைய தலையில் வைத்து கரத்தில் ஒரு தடியை கொடுத்து அவருக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு அவரை பரிகாசம் பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த பரிகாசத்தை இயேசு அதன் ஊடாய் அவர் கடந்து சென்றார். ஏன் இந்த பரிகாசம் எனக்கு இதை வேண்டாம் என்று சொல்லியிருந்தா இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்படவே முடியாது. ஆனால் இயேசு சொன்னார், பிதாவானவர் எதற்காக என்னை அனுப்பினாரோ அந்த காரியத்தை செய்து முடிப்பதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று அந்த பரிகாசத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். பாருங்க, நெகேமியா இப்பொழுது அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பலாம் என்று அவன் செயல்படும் பொழுது சத்துருக்கள் எல்லாம் வந்து பரிகாசம் பண்ணுகிறார்களாம், சிரிக்கிறார்களாம். ஆஹா, நீ என்னத்தை நீ கட்டி எழுப்ப போகிறாய் என்று பரிகாசம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் நெகேமியா அதெல்லாம் கண்டு விசுவாசத்தில் அவர் தோய்ந்து போகவே இல்லை. ஹல்லேலூயா. காரணம் என்னவென்றால் அவர் ஏற்கனவே ஜெபித்து தேவனுக்குள்ளே திடமனதாக அவர் என்ன நோக்கத்திற்காக வந்திருக்கிறார், எருசலேமுக்கு என்னத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற அந்த தீர்மானம் உறுதியாக இருந்தபடினால அந்த பரிகாசம் அவருடைய விசுவாசத்தை அசைக்கவே முடியவில்லை. ஹல்லேலூயா. அவருக்கு ஒரு காரியம் தெரியும், இன்னைக்கு சத்துரு பரிகாசிப்பான், காலம் ஒன்று வரும் சத்துருவை பார்த்து நான் பரிகாசிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நமக்காக தேவன் சத்துருவை பார்த்து அவர் பரிகாசம் பண்ணுவார் என்று நீங்கள் சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்க முடியும். வாசிப்போமே. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராம். ஹல்லேலூயா. சத்துரு நம்மை பார்த்து நகைத்து நம்மை கேவலப்படுத்த நினைக்கும் பொழுது ஒருவர் சத்துருவை பார்த்து என்ன செய்கிறாராம்? அவர் நகைப்பார். ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளையை நீ கேவலப்படுத்தணும்னு பார்க்கிறியா? என்னுடைய மகளை நீ கேவலப்படுத்தணும்னு பார்க்கிறியா? பரிகசித்து அவங்களுடைய விசுவாசத்தை குறைந்து போகும்படி நீ செய்ய வேண்டும் என்று நீ முயற்சி செய்கிறாயா என்று சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் நம்முடைய சத்துருக்களை பார்த்து அவர் பரிகாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமா எத்தனையோ சத்துருக்கள் விதவிதமா அவனுக்கு விரோதமா வந்தாங்க. ஆனா என்ன நடந்தது பாருங்க, கர்த்தர் தாவீதை விடவே இல்லை. சங்கீதம் 30:1 அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடினாலே நான் உம்மை போற்றுவேன் என்று. சத்துருக்கு அவனுக்கு விரோதமாக வந்து அவனை பரிகசித்தார்களாம், கேவலமாய் பேசினார்கள். எத்தனையோ விதங்களில் அவனை மனமடிய செய்ய அவர்கள் பார்த்தார்கள். அவர் சொல்லுகிறார், தேவனுடைய கரம் என்னை கை தூக்கி எடுத்தபடினால சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடல. ஏனென்றால் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் ஏன் சத்துருவை பார்த்து அவர் நகைப்பார். ஹல்லேலூயா.
எனக்கு பிரியமானவர்கள் எத்தனையோ கிண்டல் கேலி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் நெகேமியா என்ன சொன்னார் பாருங்க, அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்ததுனால நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோவென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை, பாத்தியமும் இல்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். ஹல்லேலூயா. இங்க சொல்லுங்க, பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். இதுதான் விசுவாச அறிக்கை. விசுவாச சோர்ந்து போகும்படி சாத்தான் என்ன செய்கிறான் என்றால் பரிகாசம் பண்ணுகிறான், ஆஹான்றான். ஆனா இங்கே நெகேமியா என்ன சொல்கிறார் பாருங்க, நீ என்ன வேணா சிரிச்சிட்டு போ, காலம் ஒன்று வர நான் சிரிக்க போறேன், நீ அழ போற, நீ எவ்வளவு வேணா ஓஹோன்னு சிரிச்சுக்கிட்டு போ, எங்களுடைய தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நான் தனியா இல்லை, நான் திக்கற்றவனா இல்லை, நான் சாதாரணமானவன் அல்ல, எனக்கு பின்பதாக தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருக்கிறபடினாலே நான் ஜெயம் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. ஆகவே நீ என்ன சிரிச்சாலும் சிரிச்சுக்கிட்டு போ, நாங்கள் இந்த காரியத்தில் நாங்கள் ஈடுபட்டு நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்னதான் பரிகாசம் வந்தாலும் நீங்க ஒரு காரியத்தை மறந்து போக, வீட்டிலேயே உங்களை பரிகாசம் பண்ணுகிறவங்க இருப்பாங்க. என்ன நீ ஜெபம் பண்ணி என்னத்தை நீ செய்த, என்னத்தை நீ சாதித்தாய், என்ன ஊழியத்தை நீ பண்ணுகிற, என்ன மற்றவங்களுக்கெல்லாம் நீ போய் ஜெபம் பண்ணுகிற, நீ மற்றவங்களுக்கு போய் ட்ராக்ஸ் கொடுக்கிற, உனக்கு என்ன தகுதி இருக்கு, இப்படி மற்றவங்களை பார்த்து கேவலமா பரிகாசம் பண்ணலாம். ஆனா கவலைப்படாதீங்க, உனக்காக தேவன் காரியத்தை கைகூடி வரும்படி அவர் செய்கிறார். ஆகவே இந்த நல்ல காரியத்திற்காக கரத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவர் ஜெயத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, அதுக்கு பிறகு நீங்க ஏன் பயப்படணும்? நான் கட்டி எழுப்புவேன், இந்த ஊழியத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், எங்க வீட்டுல என்னுடைய குடும்பத்துல இடிக்கப்பட்டு இருக்கிற அலங்கத்தை நான் கட்டி எழுப்ப போகிறேன், கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வர செய்வார், நாங்கள் எழுந்து கட்டுவோம். ஹல்லேலூயா. ஜெயம் ஏற்கனவே விசுவாச அறிக்கையை அவர் செய்து விட்டார். ஹல்லேலூயா. அதான் நெகேமியாவுடைய விசுவாச அறிக்கை. மூன்றாவதாக பாருங்க, சத்ரு எப்படி அவன் போராடுகிறான். அவனுடைய கோபத்தை பார்க்கிறோம், அவனுடைய எரிச்சலை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி. இங்க நாம் பார்க்கிறோம், அவன் என்ன செய்தானாம், அலங்கம் கட்டி எழும்புகிற அந்த செய்தியை கேட்ட உடனே அவன் கோபித்து எரிச்சல் அடைந்து. எனக்கு பிரியமானவர்களே, இதை நிச்சயமாகவே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய யுத்தத்துல நீங்கள் சந்தித்து தான் ஆக வேண்டும். எப்பொழுது கர்த்தருக்காக செயல்படுகிறீர்களோ, எப்பொழுது கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறீர்களோ, அலங்கத்தை கட்டி எழுப்புவேன் என்று உறுதியாய் நிற்கிறீர்களோ, அப்பொழுது என்ன நடக்குமா, சத்துருனுடைய எரிச்சல், அவனுடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக எழும்பும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அடைக்கப்பட்டு எல்லாம் அந்த அலங்கத்தில் இருக்கிற எல்லா திறப்புகளும் அடைக்கப்பட்டு வருகிறது என்று சத்துரு கேட்ட உடனே அவன் எரிச்சலோடு கூட அவன் எழும்புவான். அப்பொழுது நம்ம என்ன செய்யணும்னா, கலங்கி போகக்கூடாது. ஒரு பிரதர் சொன்னார், இப்போது அவர் பார்ட் டைம் அவர் ஊழியம் செய்வார். அவர் என்ன செய்வார்னா, இந்த சாட்டர்டே சண்டே வரும் பொழுது ஆலயத்துக்கெல்லாம் போய் விட்ட பிறகு அவர் ட்ராக்ஸ் ஊழியம் செய்வார். மாதத்தில் ஒரு தடவை இந்த கிராம ஊழியத்திலலாம் ரொம்ப ஈடுபடுவார். ஒரு காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவித்ததை இவர் சொன்னார். என்னவென்றால், அவர் சொன்னார், எப்போல்லாம் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு நான் ரொம்ப ஓடுகிறேனோ, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேனோ, அப்பொழுது சத்துருடைய எரிச்சல் எனக்கு விரோதமாக எழும்புகிறத என்னால் உணர முடிகிறது. எப்படி என்று கேட்டால் அவர் சொன்னார், எப்போ நல்ல ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு நான் வீட்டுக்கு வருகிறேனோ, ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை காத்து கொண்டு தான் இருக்கும். அப்போ தான் பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவான், குடும்பத்தில் ஏதாவது ஒரு பெரிய போராட்டம் உண்டாகும். ஏன் இப்படி நடக்கிறது என்று அவருக்குள்ளேயே ஒரு கலக்கமாம். அவர் சொல்லுவார், நான் அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு நான் போவேன், அது வரைக்கும் நல்லா என்னோடு கூட இருந்தவங்கெல்லாம் எரிச்சல் அடைகிறத நான் பார்ப்பேன், பாசன் அப்படியே கடிந்து கொள்ளுகிறத பார்ப்பேன், சின்ன சின்ன காரியத்தை பெருசுப்படுத்துகிறத நான் பார்ப்பேன்.
ஆனால் அதே நேரத்தில் எப்பொழுது நான் ஊழியம் செய்யலையோ, எப்பொழுது நான் ரொம்ப உல்லாசமாக ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஊழியம் செய்யாமல் வீட்டில் உட்காந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு இருக்கிறேனோ, அப்போது எந்த பிரச்சனையும் வராது, எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் என்னைக்கு ஆண்டவரே நான் பரிசுத்தமாக வாழணும், ஆண்டவரே இன்னும் நான் அறியணும், ஆவியின் வரங்களை நான் பெற்றுக்கொள்ளணுமே, இதற்காக நான் பிரயாசப்பட்டு நான் ஜெபிக்க போகிறேன், ஆண்டவரே இவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவர் ரட்சிக்கப்பட வேண்டுமே, எதற்காக முழங்கால் படியிட்டு அவர்கள் ஜெபித்து அல்லது ஊழியத்தில் அவங்க செயல்பட்டாரோ அப்பொழுதெல்லாம் அந்த எரிச்சல், சத்துருடைய எரிச்சல், போராட்டம் அவர் சோர்வடைய செய்கிறதற்கு வருகிறத நான் உணர்ந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னார். ஒரு தாயார் சொன்னாங்க, பாருங்க, பல நாட்களாக எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபமே இல்லை, எனக்குள்ள ரொம்ப உணர்த்தப்பட்டேன், இந்த காரியத்தை நம்ம மீண்டும் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக. அவர் சொன்னாங்க, எப்பொழுது ஜெபிக்கலாம், எல்லாம் கூடி வந்து ஜெபிப்போம் என்று சொன்னார்களோ அப்பொழுதுதான் அவருடைய முதல் மகள் அப்படியே கோபத்தோடு எரிச்சலோடு முரட்டாட்டனம் பண்ணுவாளாம். அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே கண் வைத்துக்கொண்டு, இன்னத்துக்கு நம்ம ஜெபம் பண்ணோம், எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இருக்கு, அது இருக்கு, நான் செய்ய முடியாது அப்படின்னு. அது வரைக்கும் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற அந்த பிள்ளை ஜெபிக்கலாம் அப்படின்ட்டா அவளுக்குள்ள அந்த என்ன ஆயிடுச்சு, அந்த எரிச்சல். எனக்கு பிரியமானவர்களே, அது எப்படின்னா ஒரு குளவி கூட்டை கலப்பி விட்டது போல. நீங்கள் என்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அப்போது சாத்தானுடைய எரிச்சல், அவனுடைய கோபம் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதை நீங்கள் உணர முடியும். ஒரு விஷயம், என்னுடைய தகப்பனாரோட பல வருஷங்களுக்கு முன்பதாக பெங்களூரில் ஒரு பெரிய மீட்டிங் நடந்தது. அதற்காக என்னுடைய தகப்பனார் பாருங்கள் 3 நாள் உபவாசித்து ஜெபித்து அதற்காக காத்திருந்து ரொம்ப பிரயாசப்பட்டார். அந்த கூட்டங்களுக்கு என்னையும் அழைத்து சென்றார், நானும் போயிருந்தேன். அப்போ ஊழியெல்லாம் செய்யலை, சும்மா நான் கூட போனேன். அப்போது இவர் பட்ட பிரயாசத்தெல்லாம் நான் பார்த்தேன், எவ்வளோ ஜெபித்தார், எவ்வளோ பிரயாசப்பட்டார். அன்றைக்கு அந்த பெங்களூர் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். கட்டிகள் அப்படியே உடைந்து கீழே விழுந்து அந்த கட்டியோடெல்லாம் வந்து அவங்க சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் எங்களுக்கு விடுதலை சுகத்தை கொடுத்தார் என்று. அவ்வளோ பலத்த அற்புதங்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நாங்கள் ட்ரெயினில் திரும்பி வருகிறோம் சென்னைக்கு. நான் மெதுவாக எங்கள் அப்பாவை பார்த்து சொன்னேன், அப்பா நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க டேடி, ஏன்னா ஊழியத்தை முடிச்சிட்டிங்களே, இதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டீங்க, இப்போ ஜெயமாக முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், இல்லை, நான் சொன்னேன் நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம் டேடி, இதுக்கு ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் அவர் என்ன தெரியுமா சொன்னார், இப்போ தான் நான் ரிலாக்ஸ்டாகவே இருக்க முடியாது, ஏன்னா எதிரினுடைய எல்லையில் போய் தாண்டி போய் அங்கே அவனை போய் என்ன பண்ணிட்டோம், தாக்கிட்டோம். எப்பவுமே ஒரு தாக்குதல் இருந்தால் கவுண்டர் அட்டாக் ஒன்று இருக்கும். ஆகவே இப்போ தான் நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அவர் சொன்ன ஒரு காரியம், ஊழியத்தில் நான் கண்ட ஒரு காரியம் என்னென்னா, எப்போல்லாம் நல்ல ஊழியத்தை நிறைவேற்றிட்டு வருகிறேனோ அப்போ தான் பெரிய சோதனை காத்து கொண்டு இருக்கும், பெரிய போராட்டம் காத்து கொண்டு இருக்கும். நான் நினைத்தேன், என்ன இது புது கதையாக இருக்குது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அவர் சொன்னது போலவே அன்னைக்கு நாங்கள் வருகிறோம், எல்லாம் அனுகூலமாக இருக்கிறது போல் இருக்குது. திடீர்னு நீங்கள் காரை வந்து இன்னொரு கார் வந்து ஓங்கி இடிச்சு ஒரு பெரிய ஒரு ஆக்சிடெண்ட். எனக்கு பிரியமானவர்களே, அதான் சாத்தானுடைய எரிச்சல். இப்படி சாத்தான் நமக்கு விரோதமாக கோபத்தோடு எழும்பி வருகிறான் என்று நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அவனுக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்பதை அவன் உணர்ந்து என்ன செய்கிறானாம், மிகுந்த கோபத்தோடு உங்களிடத்தில் அவன் வருகிறான் என்று. ஆனால் நாம் ஒரு காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. அவன் கோபப்படலாம், ஆனால் அவன் ஜெயிக்க போவதில்லை. ஹல்லேலூயா. அவன் அக்கினி ஆஸ்திரங்களை எய்தாலும் அதை அவித்து போடுகிற வல்லமையை, திராணியை, பலத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து யுத்தம் பண்ணும்படி, அவர் நமக்காக கொடியேற்றும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, என்னதான் அந்த சன்பலாத், என்னதான் அந்த தோபையா, அவங்க எரிஞ்சு வயிறு எரிஞ்சு அவங்களுக்கு அல்சரை தான் வரும் வர நம்ம அதை பாதிக்க போவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 4ஆவதாக பாருங்க, சத்துருனுடைய நிந்தனையை நாம் பார்க்கிறோம். பரிகாசம் மாத்திரம் இல்லை, நிந்தனை அப்படின்னா கேவலப்படுத்தி பேசுகிறது. நெகேமியா 4ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிப்போம். அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கும் முன்பாக சொன்னான். அப்பொழுது அம்மோனியனாகிய தொபியா அவன் பக்கத்தில் நின்று, அவர்கள் கட்டினாலும் என்ன, ஒரு நரி ஏறி போனால் அவர்களுடைய கல்மதில் இடிந்து போகும் என்றார். இங்கே பாருங்கள், நிந்தனையை நாம் பார்க்கிறோம். என்ன செய்தார்களாம்? சத்துருக்கள் நெகேமியாவையும் அந்த யூதா ஜனங்களையும் மனமடிவடைய செய்கிறதுக்கு நிந்தித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
அவர்களை பார்த்து என்ன சொல்லி கூப்பிட்டார்களாம்? இந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? வாட் ஆர் திஸ் இன்சிக்னிஃபிகன்ட் feeble Jews are doing? இவர்கள் என்ன செய்கிறார்கள் பாருங்க, அவங்களை கேவலப்படுத்தி பேசுகிறார்கள். ஏன் அப்படி சொல்லணும்? அற்பமான யூதர்கள் என்று. அப்படி என்றால் இந்த யூதர்களுடைய பழைய தோல்வியை சாத்தான் இங்கே சுட்டி காண்பித்து அவர்களை மனமடிவடைய செய்கிறான். என்ன சொல்லுகிறான்? இந்த அற்பமான யூதர்கள், தோற்கடிக்கப்பட்ட இந்த யூதர்கள், அவங்க அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, இந்த யூதர்கள், பலவீனமான இந்த யூதர்கள், தோல்வியை சந்தித்த இந்த யூதர்கள், இவர்களை சிறையிருப்பில் இருந்து வந்த இந்த அடிமைகளாகிய இந்த அற்பமான இந்த யூதர்கள் என்ன பெருசா கட்டி எழுப்புகிறார்கள்? இவங்க பெருசா அலங்கத்தை கட்டி எழுப்பி விடுவார்களோ? இந்த மண்மேடெல்லாம் அவங்க அந்த எரிக்கப்பட்ட கற்களை எல்லாம் உயிர் கொடுத்து விடுவார்களோ? இவங்க என்னத்தவங்க செய்ய போறாங்க அப்படின்னு அவர்களை நிந்தித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நீங்க என்றைக்கு கர்த்தருக்காக செயல்பட வேண்டும், அவருக்காக அலங்கத்தை கட்டி எழுப்ப வேண்டும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று எப்பொழுது நீங்கள் முழு பலத்தோடு நீங்கள் செயல்படுகிறீர்களோ, தீவிரமாய் செயல்படுகிறீர்களோ, அப்பொழுது சத்ரு என்ன செய்வானா, பழைய காரியத்தை எல்லாம் நினைப்பூட்டி உள்ள மனம் மடிவடைய செய்வான். நீயா கட்டுற அற்பமானவன், நீ கேவலமானவன், இந்த உலகத்திலே கேவலமான ஒரு மனுஷன் பண்ண நீ தான் அது அப்படின்பா. நீ கட்டி என்ன, நீ ஜெபம் பண்ண போகிறாயா? உன்னுடைய ஜெபம் இந்த கூரையை கூட தாண்டாது, உனக்கு தெரியுமா? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ என்ன ஜெபிக்கிற? அற்பமானவனே என்று சொல்லுவான். பழைய தோல்வியெல்லாம் காண்பிப்பான். உன் வாழ்க்கையே இடிந்து போன நிலைமையில கிடக்குது. நீ என்னத்தை கிழிக்க போகிறாய், நீ என்னத்தை சாதிக்க போகிறாய் என்று உங்களை அவமானப்படுத்துவான். பழைய தோல்விகளை காண்பிப்பான். பாரு, இந்த பாவத்தில் நீ விழுந்து போனாயே, உன்னால் நிற்க முடியலையே, நீ ஒரு ஊழியத்தை செய்ய போறியா? அதெல்லாம் நிற்காது. நீ கட்ட போறியா? நீ பலியிட போகிறாயா? உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அற்பமானவன், நீ அற்பமானவள், உன்னால் இதை சாதிக்க முடியாது என்று உங்களுடைய பழைய தோல்வியை அவன் சுட்டி காண்பித்து கொண்டே இருப்பான். எனக்கு பிரியமானவர்களே, அதெல்லாம் உதறி தள்ளுங்க. ஹல்லேலூயா. அதெல்லாம் உதறி தள்ளுங்க. நம்முடைய தேவன் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். அவருடைய ரத்தத்தாலே நாம் கழுவப்பட்டு இருக்கிறோம். உன்னதமான தேவனே நமக்கு துணையாக நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் பொழுது, அவருடைய தயவுள்ள கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, சத்ரு என்ன நிந்தித்தால் என்ன, காலம் வரும், கர்த்தர் நம்மை கனம் பண்ண போகிறார், உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க எப்படிலாம் நிந்திக்கிறாங்க பாருங்க. தோபியா என்ன சொன்னானா, இவர்களுடைய கட்டினால் தான் என்ன, இவங்க கட்டி எழுப்பிட்டா என்ன பெருசா கட்டி எழுப்பிட போறாங்க? ஒரு நரி அது மேல அவங்க கல் மதில் சுவர் மேல அப்படி குதிச்சு குடுக்குன்னு ஓடினா கூட இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுற இந்த மதில் சுவர் கல் சுவர் அப்படியே சரிந்து இடிந்து விழும். கட்டுனா தான் என்ன? இப்போ சொல்லுவாங்க, என்னதான் நீ பெருசா ஊழியம் செய்து தான் என்ன? அப்படியே ஒரு ஜெயம் வந்தாலும் அதை கேவலப்படுத்தி அதை டிஸ்கிரெடிட் பண்ணுவார்கள். என்னத்தை சாதிச்சுட்ட நீ, என்னத்தை கிழிச்ச நீ அப்படின்னு. அப்படியே அதெல்லாம் நிற்காது, உன் ஊழியெல்லாம் நிற்காது. நீ இப்போ 10 நாளைக்கு மேலே பரிசுத்தமெல்லாம் வாழ முடியாது, பாரு நீ விழ போற அப்படின்னு சொல்லுவான் சாத்தான். எனக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நிந்தனையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அவன் கொண்டு வரலாம். நீ வேஸ்ட், நீ கைக்கூடி செய்கிறது கைக்கூடி வராது, அப்படி செய்தாலும் அது நிலை நிற்காது என்று உங்களை அவமானப்படுத்தலாம். எனக்கு பிரியமானவர்களே, அதை கண்டு பயந்து போகாதீங்க. நீங்க சொல்லுங்க, அற்பமாய் நான் இருந்தாலும் தேவன் என்னை கனம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் பைத்தியக்காரனா இருந்தாலும் தேவன் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் அதிகாரத்தில் 31 வசனங்களை வாசிப்போமே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த கேட்டகரியில் நீங்க இருப்பீர்கள் என்றால் கலங்கவே கலங்காதீங்க. அலங்கத்தை கட்டி எழுப்ப போகிறோம். உங்களை கொண்டு கர்த்தர் மகத்துவமான காரியத்தை செய்ய போகிறார். உங்களுடைய சத்துருக்கள் அதை காண போகிறார்கள். ஏகமாய் தலை குனிந்து போக போகிறார்கள். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போக போகிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய தயவுள்ள கரம்
சத்துருக்களை மேற்கொள்ளும்படி அது செய்யும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அற்பமா எண்ணப்படுகிறீர்களோ? ஒருவேளை இன்றைக்கு நீங்க பைத்தியக்காரனை போல இருக்கலாம், பேச முடியாதவனை போல இருக்கலாம், ஐயோ நான் பலவீனன் என்று நீங்க சொல்லிக் கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்டவர்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். பாருங்க, அந்த யூதர்களை பார்த்து அற்பமானவர்கள், பலவீனம் உள்ளவர்கள், இவர்கள் கட்டினால் தான் என்ன என்று நிந்தித்தார்கள். ஆனால் அவர்களை கொண்டுதான் 52 நாளில் ஒரு பெரிய சாதனை. ஹல்லேலூயா. உங்களை கொண்டு தான் கர்த்தர் சாதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க எப்போ கர்த்தருக்கு முன்பதாக, ஆண்டவரே நான் பலவீனம் தான் ஆண்டவரே, நான் குறைவுள்ளவன் தான் அப்பா, நான் அற்பமானவன் தான்ப்பா. ஒருவேளை நீங்க சொல்ல, நான் படிக்கலையே, சரியா படிக்காம போயிட்டேனே, ஐயோ நான் இந்த காரியத்தை சரியா செயல்படாம போயிட்டேனே, என்ன தருணங்களெல்லாம் நான் இழக்க விட்டு விட்டேனே. இந்த நொறுக்கப்பட்ட, இந்த உடைக்கப்பட்ட பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? நான் அற்பமா இருக்கிற என்னை கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? என்னை கொண்டு ஏதாயிலும் கர்த்தர் செய்ய முடியுமா என்று இன்றைக்கு ஒரு நொந்து போய் அமர்ந்து கொண்டிருந்தால் ஒரு காரியத்தை மறந்து போகாதீங்க. தேவனுடைய தயவுள்ள கரம் உன் மீது வரும் பொழுது உன்னுடைய சத்துருக்கள் ஏகமாய் அவர்கள் வெட்கப்பட்டு போகிறார்கள். தேவன் உன்னை கொண்டு செய்கிற காரியங்கள் பலத்த காரியங்களா இருக்கும். அதை கண்டு பிரமித்து ஆச்சரியப்படுவார்களாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்ன நிந்தனை வந்தாலும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சிலுவையை நான் சுமந்து கொண்டு இயேசுவுக்கு பின்பதாக நான் போக துணிந்திருக்கிறேன். என்ன வந்தாலும் வரட்டும், நான் அதை சந்திக்க ஆயத்தம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிற. எவ்வளவு நிந்தித்தார்களோ அவ்வளவு கனம் இருக்கிறது, எவ்வளவு உங்களை கேவலப்படுத்துகிறார்களோ அவ்வளவு மேன்மை காத்து கொண்டு இருக்கிறது, எவ்வளவு உங்களுக்கு முன்பதாக காரி துப்புகிறார்களோ அத்தனை கிரீடத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்து கொண்டே இருக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜாவின் இடத்துல ஒருவர் ஒரு ரிடில் ஒன்று வைத்தாராம். என்ன ரிடல்னா, ஒரு கோட்டை கிழிச்சிட்டு அவர் சொன்னாராம், இந்த கோட்டை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது ராஜாவே, அழிக்கவும் கூடாது, நீங்கள் தொடவும் கூடாது, ஆனால் இந்த சின்ன கோட்டா மாற்றிடணும் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொன்னாராம்? ஒரு கோட்டை வரைந்து இந்த கோட்டை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் தொடவும் கூடாது, அழிக்கவும் கூடாது, ஆனால் அதை சின்னதாக மாற்றிடணும் அப்படின்னு சொன்னாராம். ராஜா யோசித்து பார்த்தார், எப்படி இந்த கோட்டை சின்னதாக மாற்றுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்னு. ஆனால் ஒரு காரியம் நடந்தது. ஒன்றும் புரியலன்ன உடனே அந்த மனிதர் சொன்னாராம், இந்த சின்ன கோட்டை நீங்கள் தொட வேணாம், அழிக்க வேண்டாம், அது பக்கத்தில் ஒரு பெரிய கோட்டை போட்டால் இது தானே சின்ன கோட்டை மாறிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பக்கத்தில் பெரியவராக நிற்கும் போது ஒன்று நிந்திக்கிறவங்க எல்லாம் சின்னவங்களா ஒன்றும் இல்லாமல் அவங்க ஒளிந்தே போய் விடுவார்கள். உங்கள் முகத்தில் கூட முழிக்க மாட்டாங்க, வெட்கப்பட்டு ஓடி போவாங்க. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. 5வதாக சாத்தானுடைய தந்திரமான சூழ்ச்சியின் திட்டத்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சலாகி எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். இங்கே பாருங்கள், சத்துருக்கள் எல்லாம் கூடி ஒரு சதி திட்டத்தை அவர்கள் செய்கிறார்கள். என்ன? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவோம், அவர்களுக்கு நடுவே நாம் போய் அவர்களை கொல்லுவோம் என்று பாருங்க, ஒரு பெரிய சதி திட்டம். இன்னும் அந்த சதி திட்டத்தை 11ஆம் வசனத்துல இன்னும் வாசிக்கிறோம். எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமலும் இருக்க வேண்டும், இவ்விதமாய் அந்த வேலையை ஓய பண்ணுவோம் என்றார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? அவர்கள் அறியாமல் இருக்கும் பொழுது, அவங்க மற்ற காரியங்களை அலுவலா இருக்கும் போது, பிஸியா அவங்க கட்டி கொண்டு இருக்கும் போது நாம் அவர்களை தாக்குவோம். இது அவர்களுக்கு தெரியவே கூடாது. சத்ருடைய தந்திரம் பாருங்க, நாம் அவங்களை தாக்க போகிறோம், அது அவங்களுக்கு தெரியக்கூடாது. சர்ப்ரைஸ் அட்டாக், டக்குன்னு அவங்கள போய் தாக்க போகிறோம். நாம் எருசலேம் மேலே யுத்தம் பண்ண போகிறோம், அவர் நடுவிலே சென்று அவர்களை நாம் வெட்ட போகிறோம், அவர்களை கொல்ல போகிறோம். அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, தாக்கம் வருகிறதுனே அவங்களுக்கு தெரியாது, ரொம்ப பிஸியாக அவங்க இருப்பாங்க. திடீர்னு நம்ம தாக்க போகிறோம், இது அவனுக்கு தெரியவே கூடாது, நெகேமியாவுக்கு தெரியக்கூடாது, யூதா ஜனங்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய திட்டத்தை செய்தாங்க. ஆனால் தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவோடு இருந்ததுனால
அந்த திட்டத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி விட்டார். அல்லேலூயா. நெகேமியாவுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. இப்படி ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறாங்க. இன்னைக்கு சத்துரு உங்களுக்கு விரோதமா பல திட்டங்களை போடலாம், ஆனா தேவன் அதை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இதை தான் இவங்க செய்ய போறாங்க, இப்படிதான் உனக்கு விரோதமா வர போறாங்க. உடனே நெகேமியா என்ன செய்தாராம்? அவர் விழிப்படைந்தார். அவர் he became vigilant, he became sober. அவன் விழித்து கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். அவன் எச்சரிப்படைந்தான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன செய்தானாம்? அங்க இருக்கிற வேலை செய்கிறவர்களெல்லாம் பார்த்து சொன்னாரா, நீங்க எல்லாம் ஊழியம் செய்றீங்க, நல்லதுதான், அதே நேரத்தில் எச்சரிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், விழிப்புடையவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். சில நேரத்தில் ஊழியம் 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 செய்துக்கிட்டு இருப்பாங்க, விழிப்பா இருக்க மாட்டாங்க. ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்க சோதனைக்குள் உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போது தாக்கம் வரும்னே உங்களுக்கு தெரியாது. சத்துரு எத்தனையோ திட்டத்தை உங்களுக்கு விரோதமாக அவன் தீட்டிக் கொண்டு இருப்பான். அவனை நம்ம எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு தாக்குதலை கொண்டு வரணும். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட், திடீர்னு ஒரு இழப்பு, திடீர்னு ஒரு போராட்டம். எதற்காக? வேலையை ஓய பண்ணணும், ஊழியத்தை ஒழிக்கணும், இந்த ஊழியத்தை தடை பண்ணணும், இதை முடக்கி போடணும்னு சாத்தான் என்ன செய்கிறானா? பல தந்திரங்களை அவன் செய்கிறான். நெகேமியா இதை கேள்விப்பட்ட உடனே, இந்த சாத்தானுடைய தந்திரம் அவனுக்கு வெளிப்பட்ட உடனே, when the secret plan of the enemy was exposed, what did Nehemiah do? He became vigilant, he became sober. அவன் என்ன செய்தானா, பல அங்கே வேலை செய்கிற பாதி பேரை வேலை செய்ய சொன்னா, மீது பாதி பேர் என்ன செய்யணுமா? அவங்க காவல் காக்கணும். அல்லேலூயா. எப்போ சத்துரு வரான் என்று அவங்க பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எக்காலத்தை எல்லாம் அவர்களுக்கு கரத்தில் கொடுத்தானா, ஒரு இடத்துல தாக்குதல் வந்தா எக்காலத்தை ஊதுங்க, எல்லாம் நாம் இணைந்து விடுவோம். அல்லேலூயா. ஒரு இடத்துல சாத்தான் போராட்டம் பண்ணினா எல்லாம் தேவ ஜனங்களை இணைந்தாங்கன்னா சத்துரு ஓடியே போவான். அல்லேலூயா. அல்லேலூயா. எக்காலத்தை கையில கொடுத்தான். மாத்திரமல்ல, ஒரு கையில் அவங்க வேலை செய்து கொண்டிருந்தார்களாம், அடுத்த பகுதியில் தங்களுடைய இடுப்புல பட்டயத்தை அவர்கள் கட்டி கொண்டு இருந்தார்கள். ஆயத்தமா இருந்தாங்க, வரட்டுமே வரட்டுமே வரட்டுமே, என்ன செய்கிறோம் பாருன்னு. பாருங்க, அந்த ஆயத்தத்தை பார்த்து சத்துரு அட்டெம்ப்ட் கூட பண்ணல, அட்டாக் கூட பண்ணல, பயந்து போயிட்டான். அல்லேலூயா. தாக்குவோம், அவன் அறியாது இருக்கும், நடுவே போவோம், நம்ம யுத்தம் பண்ணுவோம், ஒண்ணுமே வாய்க்கல, எந்த திட்டமும் வாய்க்கல. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அல்லேலூயா. நல்லா உட்காந்து பாவம் சத்ரு எவ்வளவோ கஷ்டப்பட்டு பிளான் பண்ணா எல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது. சாத்தானுக்கு தான் டைம் வேஸ்ட். உட்காந்து இப்படி தாக்கலாமா, அப்படி பண்ணலாமா, இவனை இப்படி சோர்வடைய செய்யலாமா, இவனை இப்படி கலங்கம் பண்ணலாமா, சத்ரு உட்காந்து பெரிய ப்ளூ பிரிண்ட் எல்லாம் போட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டாலும் கர்த்தர் அதை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க விழிப்புணர்வர்களாக, நீங்க ஒரு பக்கம் ஊழியம், அடுத்த பக்கம் ஜெபம். அல்லேலூயா. விழித்திருந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது சாத்தான் உங்களை தொடவே முடியாது. ஏன்னா உஷாரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. விழிப்பா இருக்கிறீங்க. எங்க தாக்க போறான்னு பார்த்து கொண்டே இருக்கிறீங்க, ஆன்டிசிபேட் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே சத்துருக்கு தெரியும், தாக்குனா நமக்கு தான் ஆபத்து. நெகேமியாவை தாக்க முடியல. என்ன செய்தான? சத்துரு சுத்தி சுத்தி வந்தான், எச்சிக்கிற சிங்கத்தை போல சுத்தி சுத்தி வந்தான், ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. ஆகவே தான் 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். பாவம் சுற்றி சுற்றி திரியின ஒழிய அவன் ஜெயிக்க போவதில்லை. ஏனென்றால் நீங்க விழிப்புணர்வர்களா நீங்க இருக்கும்போது, ஜெபிக்கிறவர்களா இருக்கும்போது, ஒரு பக்கம் வேலை, அடுத்த கையில பட்டயம். எனக்கு பிரியமானவர்களே, சத்ரு உங்களை தொடவே முடியாது. அன்றைக்கு சத்ருனுடைய எல்லா கிரியையும் அழிக்கப்பட்டு போயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நீங்கள் எபிரேயர்ல வாசிக்கிறது போல தேவனுடைய சர்வயுத வர்க்கத்தை நீங்கள் தரிப்பித்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அவனுடைய தந்திரங்களை, அவனுடைய சூழ்ச்சியை நீங்கள் எதிர்த்து நிற்கத்தக்க திராணி உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோமே. எனக்கு பிரியமானவர்கள், அப்படி நீங்கள் விழிப்புணர்வர்களாக இருக்கும்போது முதலாவது சத்துரு உங்களை தொடவே முடியாது, உங்களை தாக்கவே மாட்டான். அவன் பின்வாங்கி போகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் ஜெயங்கொள்ளுகிறதை நீங்கள் காணப்போகிறீர்கள். அந்த அலங்கம் கட்டி எழும்பிக் கொண்டே இருக்க போகிறது. ஆண்டவர் என்னெல்லாம் உங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று நினைத்தாரோ அது தடைப்படாமல் அதை முன்னேறி கொண்டு வளர்ந்தேறி கொண்டே இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு சத்துரு பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நீங்க தான் அந்த நெகேமியா.
உங்களுடைய குடும்பம் தான் அந்த யூத ஜனங்கள். ஹல்லேலூயா. ஆகவே எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த யுத்தம் நிச்சயமாய் உங்களுக்கு வரும். இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அது வரதான் செய்யும். நம்ம என்ன செய்யணுமா? நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆறாவதாக நாம் பார்க்கிறோம், சத்துருனுடைய டிஸ்ட்ராக்ஷனை நாம் பார்க்கிறோம். கவன சிதறுவு. என்ன செய்கிறான்னா, டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருகிறான், கவனத்தை திசை திருப்புகிறான். இப்பொழுது தேவன் கொடுத்த ஊழியத்தை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த என்ன காரியமாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய விஷயமாக இருந்தாலும், உங்களுடைய குடும்பத்தினுடைய பரிசுத்தமாக இருந்தாலும், வீட்டின் ரட்சிப்பின் காரியமாக இருந்தாலும், அது என்னவாக இருந்தாலும், நீங்கள் அந்த வேலையை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்போது சத்ரு என்ன செய்வானா, டிஸ்ட்ராக்ஷனை கொண்டு வருவான். அப்படி என்றால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையை விட்டுவிட்டு திசை திருப்ப அவன் பார்ப்பானா. நெகேமியா 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க கேட்போம். நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தொபியாவும் அரபியனான கேஷூமும் எங்களுக்கு உண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்ட போது, நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்தும் கேஷேமும் ஆள் அனுப்பி, நாம் ஓனோ பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரை ஒருவர் கண்டு பேசுவோம், வாரும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ வென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். இப்போ நெகேமியா அந்த நல்ல பணியில, கர்த்தர் கொடுத்த அந்த அழைப்புல அவர் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த அலங்கத்தில் இருக்கிற எல்லா திறப்புகளும் அடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வேலை எல்லாம் முடிகிற ஒரு தருவாயில் இருக்கிறது. இப்பொழுது வெறும் அந்த அந்த வாசல்களில் அந்த அந்த கேட்டை மாத்திரம் அவர்கள் வைக்க வேண்டும், வாசல்களை மாத்திரம் போட வேண்டும், அவ்வளவுதான். இப்பொழுது வேலை தீவிரமாக நடந்து கொண்டு இருக்கும்போது சத்துரு பார்த்தான், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை, இப்போ டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அவன் என்ன சொன்னார்களா, அவன் வேலையை விட்டு விட்டு நீ எங்கே வருகிறாய், நீ பள்ளத்தாக்குக்கு வா, ஓலோ பள்ளத்தாக்குக்கு நீ வர வேண்டும், அங்கே இருக்கிற ஒரு கிராமத்தில் நாங்கள் உன்னை சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், ஒருவரோடு ஒருவர் கண்டு சந்தித்து பேசி நாம் சில காரியத்தை செய்வோம் என்று அழைக்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியா எங்கே இருக்கிறார் என்றால், அவர் எருசலேம் பர்வதத்தில் இருக்கிறார், மேன்மையான ஸ்தலத்தில் இருக்கிறார், உன்னதமான ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார், ராஜாவின் பட்டணத்தில் அவர் இருக்கிறார். ஆனால் சத்ரு எங்கே அழைக்கிறான் என்றால், பள்ளத்தாக்குக்கு வா, நீ பள்ளத்தாக்குக்கு வா, உயர்ந்த இடத்திலிருந்து தாழ்வான இடத்துக்கு நீ என்ன பண்ணு, வா என்று அவரை என்ன செய்கிறாங்க, டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த ஓலோ என்ற பள்ளத்தாக்கில் அங்கே இருக்கிற கிராமங்களில் தான் விக்கிரகங்களெல்லாம் உண்டாக்குவார்களாம். அங்கே நீ வா என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இந்த நெகேமியா ஒரு நல்ல ஒரு பதிலடியை கொடுத்ததை நாம் பார்க்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, 3ஆம் வசனத்தில், அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னேன். இந்த பெரிய வேலையை விட்டுட்டு நான் பள்ளத்தாக்குக்கெல்லாம் வர முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்கள்ட்ட பெரிய ஊழியத்தை கொடுத்திருக்கிறார், பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பெரிய உத்தரவாதத்தை உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். சத்ரு என்ன செய்வானா, நீ பர்வதத்தில் இராதபடி நீ பள்ளத்தாக்குக்கு வா, மறுரூப மலையில நீ இருக்க வேண்டாம், பள்ளத்தாக்குக்கு வா. சாத்தான் அங்கே உங்களை திசை திருப்பி அங்கே இழுக்க பார்ப்பான். ஆள் விட்டு அனுப்புகிறானாம், நெகேமியா வா, நெகேமியா வா என்று எத்தனையோ முறை அனுப்புகிறதை நாம் பார்க்கிறோம். என்று எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்காக நீங்கள் தீவிரமாக செயல்படும் போது சில டிஸ்ட்ராக்ஷனை சாத்தான் கொண்டு வருவான். ஒரு சகோதரர் சொன்னார் பாருங்க, நான் குடிப்பழக்கத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்காக ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன், வேலை செய்தாலும் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. என்னவென்றால், அவருடைய பழைய நண்பர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா தேசத்திற்கு அவர் வந்தார். வந்து அவர் என்ன செய்தார்னா, பழைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டி ஒரு ஹோட்டலில் சேர்த்து அவர்களுக்கு ஒரு பார்ட்டி. ஆகவே இவரை பார்த்து சொன்னார்களாம், நாம் இந்த கெட் டுகெதர் வைத்திருக்கிறோம், எங்களோடு கூட வந்து கொஞ்சம் நீ ரிலாக்ஸ் பண்ணு வா என்று. இவர் பாருங்க, அது சாத்தானுடைய தந்திரம்னு இவருக்கு தெரியல. பள்ளத்தாக்குக்கு அவர் அழைக்கப்பட்டு இருக்கிறார். இவர் என்ன பண்ணார், ஏதோ சாப்பிட கூப்பிடுறாங்க போல இருக்குன்னு இவர் போனால் அது ஒரு பார். அங்கே எல்லாம் அந்த ஹோட்டலில், அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பெரிய ஒரு கெட் டுகெதர் இருக்கிறது.
அங்கே போனால் எல்லாம் தண்ணியெல்லாம் அடிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு இந்த பழைய சோதனைலாம் வருது. பழைய சோதனைலாம் வந்து எப்படியோ தவறி அந்த பாவத்திற்குள்ளே அவர் தடுமாறி விழுகிற ஒரு சூழ்நிலை. எனக்கு பிரியமானவர்கள், அதுக்கு பிறகு மீண்டும் எழும்பி வருகிறதுக்கு ரொம்ப காலம் ஆயிடுச்சு. அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்த அலங்கத்தை நீங்கள் கட்டி எழுப்பும்போது, ஜப அலங்கத்தை நீங்கள் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கும்போது, கர்த்தருக்காக ஊழியம் என்ற அந்த அலங்கத்தை நீங்கள் கட்டி எழுப்பும் பொழுது, உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த பொறுப்பை நீங்கள் கட்டி எழுப்பி கொண்டு இருக்கும்போது சில டிஸ்ட்ராக்ஷன் வரும். என்ன சொல்லுவாங்க, இங்கே கொஞ்சம் கீழே வாயேன், சாத்திரி சொல்லுவாங்க இங்கே கொஞ்சம் வாயேன், பள்ளத்தாக்குக்கு வா. எவ்வளோ காலம் தான் நீ என்ன பண்ண போகிற? மறுரூப மலையிலேயே நீ ஏன் இருக்கிற? ஏன் எருசலேம் மலையிலேயே நீ இருக்கிற? பள்ளத்தாக்குக்கு நீ வா என்று. எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் நெகேமியா தன்னுடைய அழைப்பு என்ன என்பதை அவர் அறிந்திருந்தான். தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எவ்வளவு உன்னதமான ஒரு பொறுப்பு என்பதை அவன் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. ஆகவே அவன் சொன்னான், நான் இந்த பெரிய வேலையெல்லாம் விட்டுட்டு பள்ளத்தாக்குகளை நான் வர முடியாது, சாரி கோ அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. நான் வரக்கூடாது, நான் இங்கே தான் ஆண்டவர் என்னை வைத்திருக்கேன், இதை தான் நான் செய்வேன். நீ யார் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுகிறதுக்கு? இங்கே வா அங்கே வான்னு கூப்பிட்டா நான் ஒன்றும் ஓடணுமா? வர முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் வர முடியாது என்று சொல்ல நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நெகேமியா சொன்னார், பெரிய ரட்சிப்பு, பெரிய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், பெரிய அழைப்பை பெற்றிருக்கிறேன், இதெல்லாம் விட்டுவிட்டு உங்களோடு கூட சண்டை போடுகிறதுக்கும் உங்களோட வாக்குவாதம் பண்ணுகிறதுக்கு நான் என் கீழே இறங்கி வரணும்? நான் மேலே இருக்கிறேன், நீ கீழே இருக்க, நான் கீழே இறங்கி வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. நான் செய்கிறத செய்து கொண்டு தான் இருப்பேன், நீ என்ன வேணா பண்ணிட்டு போ. ஆள் விட்டு அனுப்பினார்களாம், மிரட்டி கூட பார்த்தார்களாம். நீ இந்த எருசலேமுக்கு ராஜாவாகணும்னு பார்க்குறியா? எங்களுக்கு நிறைய இந்த சந்ததியெல்லாம் எங்கள் காதில் எட்டினது, அதை தான் உன்னோட டிஸ்கஸ் பண்ணணும்னு விரும்புகிறோம், கொஞ்சம் வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. இந்த பெரிய வேலையை நான் விட்டுட்டு என்ன பண்ண முடியாது? வர முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்துருவை பார்த்து சொல்லுங்க, நான் வர முடியாது. நீ என்ன வேணா கூப்பிட்டு போய் என்ன வேணா மிரட்டிட்டு போ, நான் வர மாட்டேன். எனக்கு ஆண்டவர் பெரிய அழைப்பை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் சில நேரத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகும்போது தான் சில பேருடைய அந்த ட்ராக்கே மாறி போகுது. பாருங்க, ஒரு நல்ல பாஸ்டர் பாருங்க, நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருந்தார். நல்ல ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து அவரை பார்த்து சொன்னான்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, இந்த இடத்துல இந்த கிராமத்தில் உங்களுக்கு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, நீங்கள் நிறைய பேருக்கு நான் வேலை வாங்கி தருகிறேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ தெரியும், நீங்கள் இவ்வளோ தொகையை எனக்கு கொடுத்தா நான் என்ன பண்ணுறேன்னா அந்த எம்எல்ஏ கிட்ட கொடுத்து அவங்களுக்கெல்லாம் நான் வேலை வாங்கி தரேன், ஆகவே நீ இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கலெக்ட் பண்ணி கொடு, உனக்கு நான் ஒரு கமிஷன் கொடுத்துட்றேன்னு வேற பேசிட்டார். இவர் உன்னதமான ஊழியத்தை செய்கிறவர் பாருங்க, அதை விட்டு எங்கே போயிட்டாரு? பள்ளத்தாக்குக்கு போயிட்டார். இந்த கமிஷனுக்காக பள்ளத்தாக்குக்கு போனார் பாருங்க. எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி வேலை வாங்கி தராராம், இந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தராங்களாம், நீங்கள் கொஞ்சம் கொடுங்க, நீங்கள் கொடுங்க, எல்லார்கிட்டையும் வாங்கி கலெக்ட் பண்ணி அந்த ஆள் கையில் கொடுத்தாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் காணாமலே போயிட்டான். எங்கே போனான்னா அவன் நார்த் இந்தியா எங்கே ஓடி போயிட்டான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இவர் யார்கிட்டலாம் பணத்தை கலெக்ட் பண்ணாரோ இப்போ இவர் பிடிச்சிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த கிராமத்தில் அவரால் ஊழியம் செய்ய முடியும்னு நினச்சிங்க, செய்யவே முடியல. ஆண்டவர் நாமம் தூஷிக்கப்பட்டது, ஊழியத்தை செய்ய முடியல, அவமானம், தலை குனிவு, தலைமறைவாக ஓடிக்கிட்டு இருக்காரு. பணம் கொடுத்தவன் கேட்குறான், எங்கே பணத்தை கொடுன்னா இவர் ஊழியத்தை செய்கிறத விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுறாரு? ஓடுறார், அங்கேயும் ஓடி போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் எருசலேமை விட்டுட்டு ஓனோ பள்ளத்தாக்குக்கு வந்தா இந்த நிலைமை தான். ஆனால் நெகேமியா பாருங்க, தன்னுடைய உன்னத அழைப்பை அவன் திட்டமாய் அறிந்திருந்தான். ஹல்லேலூயா. நான் இதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது பயா அப்படின்ட்டான். ஹல்லேலூயா. என்ன வேணா பேசிக்கிட்டு போ, என்ன வேணா பண்ணிக்கிட்டு போ, நான் வர முடியாது. ஹல்லேலூயா. ஆகவே எனக்கு பிரியமானவர், சத்ரு அங்கே வெக்கப்பட்டு போனான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு என்ன காரியத்தை கரத்தில் கொடுத்தா, என்ன டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் சரி, நீங்க சொல்லிருங்க, இந்த நல்ல கிரியைக்காக ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த ஜெப அலங்கத்தை நான் கட்டி எழுப்ப ஆண்டவர் என்னை அழைத்திருக்கிறார், என் குடும்ப ரட்சிப்புக்காக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், இந்த ஊழியத்தை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார், இந்த பொறுப்பை என் கரத்தில் கொடுத்திருக்கிறார். நான் ஒரு பொழுதும் இந்த பெரிய வேலையை விட்டுட்டு பள்ளத்தாக்குக்கு நான் வரவே மாட்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெயத்தை உங்களுக்கு. ஆகவே தான் நெகேமியாவின் இடத்துல தேவனுடைய தயவுள்ள கரம் அவனோடு கூட இருந்து ஜெயத்தை கொடுத்தது. கடைசியாக பாருங்க, சத்துருனுடைய கடைசி டாக்டிக் என்னன்னா, அதுதான் வஞ்சித்து ஒரு பயத்தை உண்டு பண்ணணும்.
நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மெகதபேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம், வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். இங்கே பாருங்க, ஒரு கள்ள தீர்க்கதரிசி இங்கே நெகேமியாவை வஞ்சிக்க பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். செமையா என்று சொல்லப்படுகிற இந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன சொன்னானா, நெகேமியாவே, இன்று இரவு உன்னை கொல்ல போகிறார்கள், கர்த்தர் என்னிடத்துல சொல்லுகிறார். என்னது? கர்த்தர் என்னிடத்துல சொல்லுகிறது, இன்னைக்கு உன்னை கொலை பண்ண போறாங்க. என்ன பண்ணுனா, நீயும் நானும் வேகமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்திற்குள்ளே சென்று நாம் என்ன செய்வோம், கதவுகளை அடைத்துக் கொள்ளுவோம், லைட்டெல்லாம் பண்ணிட்டு உள்ள போய் உட்காந்துப்போம். இன்னைக்கு உன்னை கொல்ல போறாங்க நெகேமியா, நீ அழிஞ்ச, சீக்கிரம் ஓடிவா அப்படின்னா. பாருங்க சத்துருனுடைய தந்திரத்தை பாருங்க, எத்தனை விதத்துல என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு இப்ப வஞ்சித்து ஒரு பயத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று அவன் பார்க்கிறான். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்க, சத்துரு என்ன செய்வான் என்றால் இந்த பயத்தை கொண்டு வர பார்ப்பான், வஞ்சிக்க பார்ப்பான். மற்ற எந்த விதத்திலும் இவன் அசைய மாட்டான் தெரிந்து விட்டா ஸ்பிரிச்சுவலா வருவான். எப்படி வருவான்? ஸ்பிரிச்சுவலா வருவான். ஒரு எப்படி ஒரு ஓனா இந்த ஆட்டுத்தோலை போட்டுக்கிட்டு வருதோ, ஒரு தீர்க்கதரிசியை போல வருவான். நல்லது செய்கிறது போல வருவான், ஆலோசனை கொடுக்கறது போல வருவான், ஒளியின் தூதனை போல அவன் வருவான். வந்து என்ன சொல்லுவானா, இல்லை நீ சாக போகிறாய், உனக்கு இந்த ஆபத்து வரப்போது, நம்ம ஓடிடு, நீ ஓடிடு அப்படின்பான். எனக்கு பிரியமானவர்களே, நெகேமியா அதுக்கெல்லாம் அசையவே இல்லை. காரணம் என்ன? 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில் இருந்தது. ஒன்று, பகுத்தறிவு இருந்தது, பகுத்தறிகிற வரம் அவருக்குள்ளே செயல்பட்டது. இரண்டாவதாக அவருடைய அழைப்பு, அவருடைய நோக்கம் என்னதென்பதை உறுதியாய் அறிந்திருந்ததுனால இந்த வஞ்சிக்கிற ஆவிக்கெல்லாம் அவர் அடிபணியவே இல்லை. அல்லேலூயா. பாருங்க, முதலாவதாக அவருக்குள்ள அந்த பகுத்தறிவு இருந்ததாம். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன். அல்லேலூயா. சன்பல்லாத்தும் தோபியாவும் கூலி கொடுத்து அனுப்பினார்கள் என்பதை நான் அறிந்தேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அருமையா இருக்கு. ஐ ப்ரிசீவ்ட், கை கூலி கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். அந்த ப்ரிசீவ் என்பது சொல்லும்போது உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு உணர்வு, ஏதோ இந்த ஸ்பிரிட் சரியில்லை, இது தேவனிடத்திலிருந்து வந்த வார்த்தை இல்லை என்பதை அவன் திட்டமாய் அவன் அறிந்து கொண்டான். அப்படி என்றால் அவனுக்குள்ள அந்த பகுத்தறிகிற அந்த வரம் அவனுக்குள்ளே செயல்பட்டது. ஹல்லேலூயா. அவன் சாத்தானுடைய தந்திரமான வஞ்சிக்கிற அந்த கிரியை அவன் பகிர்ந்து அறிந்து கொள்ள முடிந்தது, அவன் அதை எதிர்க்க முடிந்தது. கடைசி காலத்தில் பார்த்தீங்கன்னா சத்ரு என்ன செய்வான் என்றால், எத்தனையோ விதத்தில் மிரட்டி பார்ப்பான், யுத்தம் பண்ண பார்ப்பான், கேலி பண்ணி பார்ப்பான், நிந்தித்து பார்ப்பான், எல்லாவற்றையும் செய்துட்டு ஒன்றும் முடியலன்னா வஞ்சிக்க பார்ப்பான். எனக்கு பிரியமானவர்களே, வஞ்சிக்கிறது அவனுடைய டாக்டிக். ஆகவே தான் இயேசு சொன்னார் மத்திய 24ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கடைசி காலத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று. இன்னும் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனத்தை வாசிங்க. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள். தீர்க்க தரிசனத்தை அற்பமா எண்ண வேண்டாம். தீர்க்க தரிசனம் வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த தீர்க்க தரிசனம் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததா என்பதை என்ன செய்ய வேண்டுமா? சோதித்து பார்க்க வேண்டும். இன்னும் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். ஹல்லேலூயா. நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் உண்டாகுகிறதுனால என்ன செய்ய வேண்டுமா? எல்லா ஆவியையும் நீங்கள் சோதித்து அறியுங்கள் என்று நம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே அதை நம்பிவிட வேண்டும் என்று காரியம் அல்ல.
அதை என்ன செய்யணுமா? சோதித்து அறிய வேண்டும். பலர் பாருங்க, சொன்ன உடனே நம்பிடுறாங்க. 6 மாதத்தில் உனக்கு கல்யாணம் ஆகும், யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொன்னார். ஆனால் 6 மாதத்தில் கல்யாணம் ஆகலை. உடனே இவங்களுக்கு ஆண்டவர் மேலே கோபம், இன்னும் ஆண்டவர் சொல்லி அதை நிறைவேற்றலையே. அப்போ கூட பாருங்க, அவங்களுக்கு என்னல புத்தி தெரியல, ஆண்டவர் மேலே தான் கோவப்படுறாங்க ஒழிய தீர்க்கதரிசி கரெக்டாக தான் இருப்பார், ஆண்டவர்கிட்ட தான் தப்பு. எனக்கு பிரியமானவர்களே, அப்படி அது சொன்னதை சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை சோதித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் இப்படி கள்ள தீர்க்கதரிசிகள் கடைசி நாட்களில் பலர் எழும்புவார்கள். ஷெமையா போன்ற கள்ள தீர்க்கதரிசிகள் பயத்தை உண்டு பண்ணும்படி கள்ள தீர்க்க தரிசனங்களை அவர்கள் உரைப்பார்கள். எல்லா ஆவிகளையும் நீங்கள் நம்பிவிடக்கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, இந்த தீர்க்க தரிசனம் நீ சந்தேகமே படக்கூடாது. அது பைபிள் அப்படி இல்லவே இல்லை. தீர்க்க தரிசனத்தை சந்தேகமே நீ கேள்வியே கேட்கக்கூடாது. சொன்னதான் அப்படி கேட்டுட்டு ஓடிடணும். அப்படி இல்லை பிரியமானவர், வேதம் சொல்லுகிறது சோதிக்கணும். ஹல்லேலூயா. யூ ஷுட் டெஸ்ட் ஆல் த ஸ்பிரிட். இது தேவனிடத்திலிருந்து வந்ததா என்று நம்ம சோதிக்க வேண்டும் என்று வேதம் ஏற்கனவே எச்சரித்ததுனால கள்ள தீர்க்கதரிசிக்கிட்ட அகப்பட்டு நீங்கள் சிக்குண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. பாருங்கள், ஒரு வீட்டில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை. அவங்க வயது முதிர்ந்த ஒரு மாமியார். இந்த பிரச்சனை போகிறத ஒரு அம்மா பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஓஹோ, இந்த பிரச்சனை தான் போல இருக்குன்னு சொல்லி இதுக்கேற்ற ஒரு தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணாங்க? ஃபார்முலேட் பண்ணி அந்த அம்மா கிட்ட பார்த்து சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறீங்க, உங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து போன பிறகு தானே இந்த பிரச்சனை அப்படின்னாங்களா? ஆமாம், அந்த அம்மா வந்து போனாலே வீட்டில் பெரிய சண்டை வருது. பார்த்தீங்களா? கரெக்ட், ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினது கரெக்டு தான். சொன்னாங்களா, அந்த அந்த அம்மா வந்து ஒரு மந்திர கிழவி, ஒரு சூனிய கிழவி, உனக்கு விரோதமாக அவங்க மந்திரம் செய்கிறாங்க. உடனே இந்த அம்மா அப்படியே நம்பி, ஐயோ எப்போ வந்தாலும் சரி அந்த அம்மா காலிலே விழுந்துருவாங்க. விழுந்து அவங்க சொல்கிறதெல்லாம் அப்படியே நம்புவார்கள். ஆகவே என்ன அந்த அம்மா கேட்டாலே அவங்க கொடுத்துருவாங்க. வளையலை கொடுன்னா வளையலை கொடுத்துருவாங்க, மோதிரத்தை கொடுன்னா மோதிரத்தை கொடுத்துருவாங்க. கடைசியில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கொஞ்ச நாள் இந்த அம்மா கூப்பிடலைன்னா உடனே திருப்பி ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, ஒரு கிழவியை நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? கிழவியை பார்த்தேன். கிழவி தீர்க்கதரிசனம் சொன்ன உடனே இவங்களுக்கு பயம் எடுத்துக்கும். ஐயோ, ஏதோ பில்லி சூன்யம் பண்ணுறாங்களாக்கும், இந்த அம்மா இல்லைன்னா நான் மறித்தே போய்விடுவேன். அப்படி தான் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் மாத்திரம் உனக்கு ஜபிக்கலைன்னா நீ நேரத்துக்கு மண்ணில் இருப்ப அப்படின்ட்டாங்க. ஆகவே இந்த அம்மாவை பார்த்து பயந்து ஒரு பயத்தின் ஆவியில் அகப்பட்டுட்டாங்க. ஒரு பயத்தின் ஆவிலேயே இந்த அம்மா அவங்கள வைத்து அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாங்களாம். அவங்கள வந்து எந்த விதத்தில் அவங்கள உரியணுமோ எல்லாத்தையும் உரிந்திருக்கிறாங்க. எனக்கு பிரியமானவர்களே, இதுதான் வஞ்சிக்கிற ஆவி. இதே போல தான் இந்த ஷெமையா என்ன செய்தானா, நெகேமியாவை பார்த்து, நெகேமியாவே என்ன நீ சாக போகிறாய், இன்றைக்கு இரவு உன்னை நிச்சயமா கொல்ல போகிறாய், ஓடலாம் வா வா, வேகமாக ஓடி போய் ஆலயத்துக்குள்ளே போய் நம்ம ஒளிந்து கொள்வோம் என்று. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு பகுத்தறிகிற அந்த வரம் இருந்ததுனால இது தேவனிடத்திலிருந்து உண்டாகவில்லை என்பதை அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக திட்டத்தை, அழைப்பை நன்றாக அறிந்திருந்தார். என்ன சொன்னார் பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல, அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை என்றே. அவர் என்ன சொல்ல, என்ன போன்ற மனிதன் ஓடுவானோ. ஹல்லேலூயா. அப்ப நான் அந்த அழைப்பு, என்ன போன்ற மனிதன், என்ன எவ்வளவோ ஜெபித்து எவ்வளவோ காரியத்தை பார்த்துட்டேன், என்ன போன்ற மனிதன் இப்படி வஞ்சிக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு நான் பயந்து ஓடி போய் பதுங்க போகிறேனா? நிச்சயமா இல்லை. ஹல்லேலூயா. இன்னும் எதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார், அவருடைய நோக்கம் என்ன? இந்த அலங்கத்தை நான் கட்டி எழுப்பணும், இதுதான் என்னுடைய ஊழியம், இதுதான் என்னுடைய அழைப்பு. கர்த்தர் என்னை எதற்காக அழைத்தாரோ அதை நிறைவேற்ற மட்டும் என்ன காரியம் வந்தால் நான் ஓட மாட்டேன், எதற்கும் நான் அடி பணியவும் மாட்டேன், பயப்படவும் மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த தைரியம் அவனுக்குள்ளே இருந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனுஷனாகிய நான் ஓடி போவேணும், என் உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆலயத்தில் போய் நான் பதுங்க வேணும், நான் ஓடி போக மாட்டேன், ஐ வில் நாட் ரன் என்று உறுதியாய் அவன் சொன்னான். சத்துரு அங்கே வெட்கப்பட்டு போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பயப்படுத்துகிற காரியங்களை சாத்தான் கொண்டு வருவான். ஓடு அப்படின்னுவான், நீ சாக போகிறாய் என்பான்.
அதெல்லாம் பார்த்து நீங்கள் பயப்பட, மிரட்டுவான், என்ன பண்ணுறான் பார், அதை பண்ணுறோம் பார், இதை செய்துருவான் பார், அதெல்லாம் ஒன்று என்ன டச் பண்ணாது. இப்போ அப்படி நான் என்ன ஓடுற மாதிரியா இருக்கிறேன்? Do I look like a fool to run? நோ, நான் ஓட போவதில்லை. ஹல்லேலூயா. நான் என் உயிருக்காக பயந்து பதுங்க போவதும் இல்லை, நான் கர்த்தருக்காக நிற்பேன். இயேசு சொன்னார், என்னை அனுப்பினருடைய கிரியையை நான் செய்தே முடிப்பேன். ஹல்லேலூயா. அதுக்கு முன்பதாக என்னுடைய காலத்துக்கு எவனும் என்னை தொடவே முடியாது, என்ன யார் வேணா வந்துட்டு போட்ட, என்ன டச் பண்ண முடியாதியா அப்படின்ட்டாரு. ஹல்லேலூயா. அதே போல நெகேமியாவுக்குள்ள அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, தான் யார் என்பதையும் அவருடைய அழைப்பு என்னது என்பதையும் அவன் அறிந்திருந்தபடியினாலே அவன் சொன்னான், நான்லாம் ஓட முடியாது. ஒரு ஊழியக்காரர் பாருங்க, அவருடைய இடத்துல ரொம்ப அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால அவர் வெளிநாட்டுக்கு ஓடிடலான்னு நினைச்சாரு. ஆகவே என்ன செய்தாராம், ஒரு முதிர்ந்த ஊழியர்காரர்கிட்ட போய் அவர் ஜெபிக்க போனாராம், நான் இப்படி போக போறேன் என்று. அவர் என்ன செய்தாராம், யோவான் 10:12 வாசித்து சொன்னாராம், நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். ஆனா கூலிக்காரன் அப்படி அல்ல, ஆடுக்கு சொந்தக்காரனா இல்லாதவன் அப்படி அல்ல. ஓனாய் வருகிறது என்பதை பார்த்து அவன் என்ன செய்கிறானா, அந்த ஆடுகளை விட்டு விட்டு ஓடுகிறான். ஓனாய் வந்ததை பீறி போடுகிறது. அதை சொன்ன உடனே உணர்வு அடைந்தார். அவர் பார்த்து ஒரே ஒரு வாழிக்கு கேள்வி, நீ கூலிக்காரனா நீ நல்ல மேய்ப்பனான்னு கேட்டாராம். அதே போல நெகேமியா பாருங்க, அவர் ஒரு நல்ல மேய்ப்பன். ஹல்லேலூயா. தனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன என் உயிர் தப்பும்படி நான் ஓடுகிறவன போலவா இருக்கிறது? என்ன போன்ற மனுஷன் ஓடுவானோ? will a man like me run? No, நான் ஓட போவதில்லை, நான் நிற்க போகிறேன். எதற்காக ஆண்டவர் அழைத்த அலங்கம் கட்டி எழுப்பப்படும். என்ன நடந்தது பாருங்க, உறுதியாய் நின்றான். அதனுடைய ஜெயத்தை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 6:15-16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலுல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும், எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த கிரியை எங்கள் தேவனாலே கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். யார் அறிந்தார்? சத்ரு அதை அறிந்தான். ஹல்லேலூயா. 52 நாட்களில் ஒரு பெரிய வேர்ல்டு ரெக்கார்டு பாருங்க. அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட்டுச்சு. எவ்வளவோ சோதனை, எவ்வளவோ போராட்டம். சத்ரு மனமடிவடைந்து அவன் சோர்ந்து போய், அவன் தளர்ந்து போய், இன்னைக்கு யாரு நிந்திக்கப்படுகிறார்? சத்ரு நிந்திக்கப்பட்டு போனான். தேவனோ ஜெயத்தை பெற்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எனக்கு பிரியமான வெட்கத்துக்கல்ல, ஜெயத்திற்கே ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்ருவனை எதிர்த்து நிற்பான் என்றார், உன்னை விட்டு அவன் ஓடி போக போகிறான். கர்த்தர் ஜெயக்கொடியை ஏற்ற போகிறார். அப்படியே எழும்பி ஒரு நிமிடம் நம்ம ஜெபிக்க போகிறோம், முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இது உன்னுடைய நேரம், தேவனுடைய ஹல்லேலூயா ஆவியானவர் உன்னோடு கூட செயல்படுகிற ஒரு நேரம். நீதான் அந்த நெகேமியா. உனக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதத்தையும் நான் வாய்க்காதே போக பண்ணுவேன். நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீ ஓடி போக போவதில்லை, நீ நின்று ஜெயத்தை காண போகிறாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்ருவை பார்த்து நீ கலங்கி கொண்டு இருக்கிறாயோ, அவனுடைய நிந்தனையை பார்த்து, அவனுடைய அவமானத்தை பார்த்து, அவனுடைய பரிகாசத்தை பார்த்து இன்றைக்கு நீ சோர்ந்து போக வேண்டாம். எப்படி எப்பக்கத்தில் உனக்கு விரோதமாய் வந்தாலும் உனக்கு துணை நின்று உனக்கு யுத்தத்தை நடப்பிக்கும்படி ஹல்லேலூயா யூத ராஜசிங்கம் உன்னோடு கூட இருக்கிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஜெயத்தை நான் ரிசீவ் பண்ணுகிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, ஜெயத்தை ரிசீவ் பண்ணுகிறேன். எந்தெந்த இடத்துலலாம் சத்ருங்களை மண்ணமடிவடைய செய்தானோ, எந்தெந்த இடங்களில் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானோ, அந்த இடங்களில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். உன்னுடைய எல்லைகளுக்குள்ளே அவன் வரப்போவது இல்லை. அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட போகிறது. ஹல்லேலூயா. அந்த அலங்கத்தை ஆண்டவர் கட்டி எழுப்ப போகிறார். நீ இனி நிந்தனையாய் நீ இருக்க போவது இல்லை. புறஜாதிகள் நடுவே நீ நிந்தனையாய் இருக்க போவதில்லை. என்னுடைய ஜனங்கள் வெட்கப்பட்டு போக போவதில்லை. ஹல்லேலூயா. இதோ கர்த்தரே உன்னோடு கூட இருந்து யுத்தம் பண்ணும்படி அவருடைய தயவுள்ள கரம் உன்னோடு கூட இருக்கிறபடினாலே சத்துருடைய சகல சூழ்ச்சிகளையும் ஹல்லேலூயா நீ அதமாக்க போகிறாய். சத்துருடைய சூழ்ச்சிகள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அதை எதிர்த்து நிற்கிற எல்லா விதமான சர்வாத யுத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க யுத்தம் பண்ண போகிறீர்கள், நீங்க ஜெயிக்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. ஜெயம் கர்த்தருடையது.
ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது, ஜெயம் கர்த்தருடையது. இன்றைக்கு அந்த ஜெயத்தினுடைய வாழ்க்கையில கட்டளிடுகிறார். எல்லாம் பில்லி சூனிய கட்டுகளை நிர்மூலமாகுகிறது. சத்துனுடைய சகல சூழ்ச்சிகளை அதமாகுகிறது. தேவனுடைய வல்லமையுடைய வாழ்க்கையில் வெளிப்பட போகிறது. ரீமா லக துனேமே ஷகதனமா ரீதன தரமா வீஹே தீனேமே லேஹே தேனேமே லேஹே தீனேமே. நீ ஒரு யுத்த வீரன், நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல, நீ ஒரு நெகேமியா. அப்படிப்பட்ட திட மனதை கர்த்தர் உனக்கு கட்டளிடுகிறார். உன்னுடைய விரல்களை யுத்தத்திற்காக கர்த்தர் பயிற்சி தருகிறார். லீஹா தனமா ஷகதன தரமா. நீ விட்டு விட்டு ஓடுகிறவன் அல்ல, சத்துருவை எதிர்த்து போராடுகிறவனாய் உன்னை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய குடும்பத்தார் எல்லாம் ரட்சிக்கப்பட போகிறார்கள். இடிக்கப்பட்டிருக்கிற பிசினஸ் கட்டப்பட போகிறது. இடிக்கப்பட்டிருக்கிற விட்டுவிடப்பட்டிருக்கிற ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற போகிறது. அந்த அலங்கம் கட்டி எழுப்பப்பட போகிறது. தேவனுடைய தீர்மான திட்டங்கள் நிறைவேற போகிறது. உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து இருக்கிறாரோ அது தடைப்பட போவதில்லை. உன்னுடைய சத்துருக்கள் விழுந்து போகிறதை நீ காண போகிறாய். அவருடைய நிந்தனையை நீ பார்க்க போகிறாய். ஹல்லேலூயா. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் அவர்களை நிந்திக்க போகிறார், அவர்களை அவமானப்படுத்த போகிறார். கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். நீ நிமிர்ந்து நிற்க போகிறாய். உனக்கு விரோதமாய் வகை வகையாய் அவர்கள் எழும்பலாம். எத்தனையோ விதத்தில் உனக்கு விரோதமாய் அவர்கள் போராடலாம். அவர்கள் முறியடிக்கப்படுவார்கள். ஆண்டவரே, ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, அப்படிப்பட்ட பலத்தின் ஆவியினாலே நிரப்புகிறதுக்காய் நன்றி. அப்படிப்பட்ட யுத்த ஆண்டவரே வல்லமை எனக்கு தருகிறதுக்காக நன்றி. அப்படிப்பட்ட அபிஷேகத்தை தருகிறதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே நீ மேற்கொள்ளுகிறவனாய் கர்த்தர் மாற்றுகிறார். சாதிக்கிறவனாய் உன்னை மாற்றுகிறார். மகிமையான காரியத்தை உன் மூலமாய் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்படியே கரத்தை உயர்த்தி கர்த்தர் அப்படியே ஆர்ப்பரித்து துதிங்க. ஜெயத்தை கர்த்தர் கொடுக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுங்க. ஜெயத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்துல ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஊழியத்துல ஜெயத்தை தருகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா அடைப்புகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்பட போகிறது. எல்லா திறப்புகள் அடைக்கப்பட போகிறது. கர்த்தருடைய வேலை வளர்ந்தோங்க போகிறது, வளர்ந்தேற போகிறது. சத்துருக்களை கண்டு நொந்து போக போகிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் ஜெயத்தை உனக்கு தருகிறார். உன் குடும்ப காரியத்தில் ஜெயத்தை கொடுக்கிறார். உன் வேலை விஷயத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் உன்னை சிறந்திருக்கும்படி கனத்தையும் மகிமையும் உனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். லஹதனம ஷகதன தரமஹ. நீ கீழாகாமல் நீ மேலாவாய், நீ வாளாகாமல் நீ தலையாவாய். ஹல்லேலூயா. தேவன் உனக்கு யுத்தம் பண்ணுகிறதினாலே உன்னுடைய சத்துருக்கள் சிதறுண்டு போக போகிறார்கள். அவர் ஜெய கொடியை ஏற்றுகிறார். யெகோவா நிசி உனக்காக எழுந்தருளுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. ரீமே ரேகே தேரேமே ஷகதுலேமே ரீதேனேமே லஹதன தரமஹ. பழைய தோல்விகளை சத்துருக்கு அதை சுட்டி காட்டி உன்னை மனமடிவடைய செய்ய போவதில்லை. பலத்த பராக்கிரமசாலி இருக்கிற இந்த பலத்தோடு நீ சொல்லு, இதோ நான் உனக்கு ஜெயத்தை உன் கரத்துல கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நீ செயல்படு. நான் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறேன். அற்பமாய் நீ எண்ணி விடாது. உன்னை கொண்டு மகத்துவமான காரியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன்.